நேத்து என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்காமா? நேத்து என்ன பார்த்தோம்? பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதாமா? ஹர்ஷ்னி கேக்குதா இல்லையா? அப்ப ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஞாபகம் இல்லையாமா நேத்து என்ன பார்த்தோன்னு? லதா ஐடியில இருக்கிறது யாரு? தாரகாக்கா. நம்ம நேத்து என்னமா பார்த்தோம்? அக்கா நேத்திக்கு நான் கிளாஸ் வரலக்கா. கிளாஸ் வரலையா? சரி, ஓகே, சரிம்மா. ஓகே, நேத்து நம்ம லாஸ்டா என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபவுண்டேஷன் மேக்ஸ்ல சராசரி கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம், மோடு பார்த்தோம். இதுதான் லாஸ்டா நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது ஈக்குவேஷன் சால்விங்கும் பார்த்தாச்சு. இப்ப ஈக்குவேஷன்ல எப்படி சப்ஸ்டியூட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுவும் ஆல்ரெடி நீங்க பார்த்ததுதான், நம்ம சம்லே பார்த்துட்டு இருக்க ஒரு மெத்தடு தான். அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஈக்குவேஷன்ல ஏதாவது வேல்யூவை பிரதியிட சொல்றாங்கன்னா அதை எப்படி சப்ஸ்டியூட் பண்றது அப்படின்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஈஸி தான், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல உங்களை என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸுக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 பிரதியிடணும்க்கா. வெரி குட். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணா இந்த ஈக்குவேஷன் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலா 2 மைனஸ் 5 அப்படின்னு வரும். அப்போ இதை சால்வ் பண்ணா எப்படி எழுதலாம்? ரெண்டு பெருக்குனா ரெண்டு டைம் எழுதணும்னு அர்த்தம். 2 2s 4 பிளஸ் 3யும் 2யும் மல்டிபிள் பண்ணா 6 மைனஸ் 5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 10 மைனஸ் 5 ஈக்குவல் டு ஆன்சர் 5. அவ்வளவுதான். இது உங்க எல்லாருக்குமே தெரியும் தானே? தெரியும்க்கா. ஓகே, இதுக்கு பேர் தான் பிரதியிடல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சப்ஸ்டியூட் பண்றது. இது நீங்க எக்ஸாம்ல இப்ப யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இருந்தாலும் பேசிக்கா இந்த விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த மாடல்ல நீங்க எந்த சம் கொடுத்தாலும் போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். மல்டிபிள் உங்களுக்கு தெரியும், டிவிஷன் தெரியும், வகுக்கலாம் தெரியும்லமா உங்களுக்கு. இது எப்படி கேன்சல் பண்றதுலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கிலோமீட்டர் ஹவர் நான் அன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஒரு கிளாஸ்ல. டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, டைம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற சொல்லி கொடுத்துட்டேன். சைன் டேபிள், காஸ்ட் டேபிள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த ஈக்குவேஷன் எல்லாருமே ஜென்ரலா இந்த ஈக்குவேஷனை தெரிஞ்சுக்கணும். சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னன்னா 1. நோட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இதோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 1ன்னு இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கனசதுரம். ஒரு சதுரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கனசதுரம் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? கியூப்னு சொல்லுவாங்க. ஒரு கியூபோட ஒன் சைடு வேல்யூ வந்து 5 அப்படின்னா அதோட வால்யூம் கேக்குறாங்க, வி ஃபார்ம்லா கேக்குறாங்க. தெரியுமா யாருக்காவது?
வால்யூம் கன அளவு ஃபார்முலா கேக்குறாங்க. ஒரு கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. ஏ கியூப் ஏ ஸ்கொயர்க்கா ஏ ஸ்கொயரா ஏ கியூபா? ஏ கியூப் ஏ கியூப் எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? எப்படிமா சொல்றீங்க? ஏ ஸ்கொயர் அப்படின்றது எதோட ஃபார்முலா? சதுரம். வெரி குட். சதுரம். சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா, ஏரியா ஃபார்முலா. ஏ இன்ட்டு ஏ அப்படின்னா பரப்பளவு ஃபார்முலா. ஆனா நமக்கு இங்க கேக்குறது வால்யூம் கன அளவு கேக்குறாங்க. அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ. அப்ப ஏ கியூப் தான் ஃபார்முலா. ஓகேவா? அப்ப ஏ கியூப் இங்க வந்து 5 அப்படின்னா பக்க அளவு 5, ஒரு சைடு வேல்யூ 5 அப்படின்னா வால்யூம் ஃபார்முலா. வால்யூம் சொல்லுங்க பாப்போம். கன அளவு என்னவா இருக்கும்னு சொல்லுங்க பாப்போம். ஏ கியூப்ல சப்ஸ்டியூட் பண்ணி சொல்லுங்க. 125. வெரி குட், வெரி குட். 125. சூப்பர். சரி, ஒரு செங்கோண முக்கோணத்தோட கோண அளவு என்னவா இருக்கும்? எப்பவுமே என்னவா இருக்கும்? 90 degree. வெரி குட், வெரி குட். 90 டிகிரி. ஒரு பர்பெண்டிகுலர் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் எப்பவுமே 90 டிகிரியா இருக்கும். வெரி குட். ரூட் ஆஃப் 144 நீங்க ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அந்த டேபிள் படிச்சுட்டு வந்திருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? ஸ்கொயர் கியூப்லாம். ஓகே, சரி. அடுத்து வர்க்கம். வர்க்கம்னா ஸ்கொயர் பண்றது. வர்க்கம்னா ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது. ஸ்கொயர்னா 2 டைம். இப்ப இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை 2 டைம் எழுதுறது தான் வர்க்கப்படுத்துறதுன்னு சொல்லுவோம். 5 into 5. ஓகேவா? இதுவே கியூப் கன அளவுனா 5 கியூப். பவர்ல தலையில 3 போடணும். அப்படின்னா என்ன மீனிங்? இங்க பவர்ல எத்தனை டைம் இருக்கோ அத்தனை டைம் இதை எழுதி மல்டி பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சரி, இப்போ இந்த 46th கொஸ்டின், 46க்கு போயிடலாம். 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர்மா. ஓகேவா? எப்பவுமே இதை மறந்துடாதீங்க. 1 கிலோமீட்டர் அப்படின்றது எத்தனை மீட்டர் அப்படின்னா எத்தனை மீட்டர்? 1000 மீட்டர். வெரி குட், வெரி குட். 1 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் அப்படின்றது 1000 மீட்டர். அப்படின்னா உங்களுக்கு இங்க 2.5 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. எத்தனை மீட்டரா இருக்கும்? 2500 meter. எவ்வளவுமா? 2500 மீட்டர். 2500-ஆ? செக் பண்ணுவோமா? செக் பண்ணிடலாமா? சரி, ஓகே. ஓகே. 1 கிலோமீட்டர் அப்படின்றது 1000 மீட்டர்னா 2.5 கிலோமீட்டர்ன்றது எத்தனை மீட்டர்னா இந்த 1000 கூட இந்த 2.5 நீங்க மல்டி பண்ண வேண்டியதான். மல்டி பண்ணீங்கன்னா 25, இங்க 30 இருக்கு, 30 போடுவீங்க. லாஸ்ட்ல இருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சீங்கன்னா இது நமக்கு யூஸ்லெஸ். அப்போ ஆன்சர் வந்து 2500. நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ சப்போஸ் உங்ககிட்ட என்ன கேக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். உங்ககிட்ட 10,000 மீட்டர் அப்படின்றது எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டாங்கன்னா எவ்வளவு சொல்லுவீங்க? எவ்வளவு வரும்? 10 meter. 10ஆமா? அக்கா. வெரி குட். 10 கிலோமீட்டர். ஏன்னா இப்ப கிலோமீட்டர்ல வேணும்னா நீங்க 1000 என்ன பண்றீங்க? டிவைட் பண்றீங்க, வகுக்குறீங்க. வெரி குட். அப்போ 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் உங்களுக்கு அப்போ என்ன ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்னா 1000 மீட்டர் அப்படின்றது 1 கிலோமீட்டர். அதே தான் எல்லாத்துக்குமே. 1000 லிட்டர் அப்படின்றது 1000 மில்லி லிட்டர்ன்றது 1 லிட்டர் அப்படி வரும். ஓகேவா? 1000 ஈக்குவல் டு 1 இருக்கும். அதே மாதிரி கேஜியும் அதுதான். 1000 கிலோ அப்படின்றது கிலோகிராம் அப்படின்றது 1000 கிராம் அப்படின்றது 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். 1 கிலோல நீங்க எடை போடுறப்ப பாத்திருப்பீங்க. இப்போ நீங்க கடைக்கே போறீங்கன்னா வெங்காயம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 கிலோ வெங்காயம் தாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க எவ்வளவு எடை போடுவாங்க? எவ்வளவு போடுவாங்க?
1000 போடுவாங்க, 1000 போடுவாங்க. இப்ப 1/2 கிலோ போதும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா 500 போடுவாங்க. போடுவாங்கக்கா. இதுவே 1/4 கிலோ போடணும்னா 1/4 கிலோ போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு போட்டு தருவாங்க எடை? 250. 250. 250 இதெல்லாம் என்னன்னா கிராம்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இதெல்லாம் கிராம்ல இருக்கு. சரியா? நீங்க கடைக்கு போகும்போது இனிமே கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் நீங்க இன்னொரு டைம் நீங்க அக்கா சச்சின் ஹரி தஸ்பிகா பிரசன்ட். ஓகேப்பா. ஆனா கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க. ஆமாங்கக்கா, லேட். டைம் கவனிக்காம விட்டோம்க்கா. நீங்க அலாரம் வைங்கன்னு சொன்னனா இல்லையா உங்களுக்கு நான் அன்னைக்கு? அடிக்கலக்கா. அலாரம் அடிக்கலக்கா, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு போனு. சரி, அத தூக்கி திருப்பி அடிங்க. சரிங்கக்கா, அடிச்சிடலாம்க்கா. சரி, ஓகே. ஓகே, நீங்க அன்னைக்கு கேட்ட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இந்த இது நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் டைம் கன்வர்ஷன். இதுவும் நம்ம பார்த்துட்டோம். அதாவது இப்ப 3 hours 15 minutes into மினிட்ஸ்னா என்ன பண்ணுவோம்? எல்லாமே நிமிடத்துக்கு மாத்தணும்னா மணி நேரத்துல இருக்கிறத 60ஆல பெருக்கி கூட்டணும் அப்படின்னு நான் உங்களுக்கு அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன். இது நான் உங்களுக்கு அப்பவே சொல்லி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ சொல்லி கொடுத்துட்டேன். கியூப் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டேன். ஸ்கொயர்னா வர்க்கப்படுத்துறது, அது நான் சொல்லி அக்கா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சொல்லி தரீங்களாக்கா? ஃபர்ஸ்ட்ல இருந்தா நான் எல்லாமே இதுல முடிச்சிட்டேனே. சரி, நான் ஏதாவது ஷார்ட்டா ஏதாவது இருந்தா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அக்கா இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லித்தாங்கக்கா. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்திருந்தேன்ல ஃபர்ஸ்ட் டே ஃபவுண்டேஷன் மேக்ஸ்ல. ஆமாங்கக்கா. அதுல உள்ளது எல்லாமே தான் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களை தான் ஒரு டைம் ரீகால் பண்ணிட்டு இருந்தேன். இதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் சரிங்கக்கா. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நான் சும்மா ரீகால் பண்ணேன், அவ்வளவுதான். அதே மாதிரி கியூபோட வால்யூம் ஃபார்முலா என்ன? அதாவது கன சதுரத்தோட கன அளவு ஃபார்முலா என்ன? வால்யூம் ஃபார்முலா ஏ கியூப். ஓகேவா? இது ஞாபகம், ஏ கியூப். அவ்வளவுதான். ஓகேக்கா, அப்ப கண்டினியூ பண்ணலாம்க்கா. சரிப்பா. மத்தது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான் எல்லாமே. ஈஸிதான்க்கா. சரி, இப்போ நம்ம கிட்டத்தட்ட 27 கிட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு 17 கூட வச்சுக்கலாம். ஒரு 20 டேஸா நம்ம வந்து இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ் பார்த்திருக்கோம். ஃபவுண்டேஷன் மேக்ஸ் கிளாஸ். இதுல பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மேக்ஸ்ல 10th யூஸ் ஆகுற பேசிக் மேக்ஸ்ல உள்ள சம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல உள்ளதும் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை தவிர்த்து உங்களுக்கு ஜென்ரலா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமுமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்க பார்த்தாலே மேக்சிமம் உங்களுக்கு சம்ஸ் எல்லாமே ஈஸியா உங்களால கவர் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப இன்னையோட நம்ம வந்து ஃபவுண்டேஷன் கிளாஸ் வந்து முடிச்சுக்கிறோம். இனிமே ஏன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஃபவுண்டேஷன் மேக்ஸ்ன்றது 1 வீக்கோ இல்ல 2 வீக்கோ இல்ல 1 மந்தோ இப்படிதான் இருக்கும். சரிங்கக்கா. இப்போதைக்கு உங்களோட டார்கெட் ஏன் இப்ப இந்த கிளாஸ்ல பிள்ளைங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா, அவங்களோட டார்கெட் என்னன்னா 10th 100 மார்க் எடுத்தா போதும் அப்படின்றதுதான் அவங்க மைண்ட்ல இருக்கு. ஆமாங்கக்கா. இப்போ இந்த டயத்துல வந்து உங்களுக்கு நான் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுவும் வந்து எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் சரி எப்படியாவது கொஞ்ச நாள்ல இதுல உள்ள இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துருவோம்னு சொல்லி இப்போ இந்த 2 வீக்கா நான் உங்களுக்கு இந்த 20 டேஸா இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் கேர்ஃபுல்லா நல்லா படிச்சுக்கங்க. இதுல உள்ளது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மேக்சிமம் உங்களுக்கு மேக்ஸ்ல ஈஸியா ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்திருக்கோம். சரி, இப்போ இதுல உள்ள டெஸ்ட் கொடுத்தா இந்த கொஸ்டின் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்புனா நீங்க அட்டென்ட் பண்ணுவீங்களா? எவ்வளவு மார்க் எடுப்பீங்க திருப்பி இந்த டெஸ்டை அட்டென்ட் பண்ணீங்கன்னா? 50க்கு எவ்வளவு மார்க் எடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? 50க்கு 50க்கா. சரி, பார்க்கலாமா? ஒரு இன்னைக்கேவா? இன்னைக்கே இல்லப்பா, சண்டே வச்சுக்கலாம். அக்கா சண்டேவா? எக்ஸாமுக்கு படிக்கணுமா? ஆமாங்கக்கா. இப்ப எக்ஸாம் நடந்துட்டு இருக்கா உங்களுக்கு? அக்கா எங்களுக்கு 2 எக்ஸாம் ஒரே நாள்ல நடக்கறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குக்கா.
சரி, ஓகே ஓகே. சரி, நெக்ஸ்ட் சண்டே அப்போ எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் வைக்கிறேன். இல்லன்னா நாளைக்கு வச்சுக்கலாம்க்கா. சரி, நாளைக்கு வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க இதெல்லாம் பார்த்த உடனே ஆன்சர் பண்ற ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளேயே நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். நான் இதே கொஸ்டினை நாளைக்கு உங்களுக்கு 7:30க்கு அனுப்புறேன் குரூப்ல. ஓகேவா? நீங்க ஹாஃப் அன் ஹவர் 8 மணிக்கு கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் எழுதி அனுப்பிடுங்க. ஓகேவா? அப்படி பண்ணிக்கலாமா? ஓகேக்கா. சரி, ஆனா எல்லாரும் அட்டென்ட் பண்ணணும். ஓகே ஓகேக்கா. அக்கா ஹரி ஃப்ரம் கூமாப்பேட்டியா? கூமாப்பட்டி உங்க ஊர்ல தான் இருக்கா? ஆமாங்கா. இல்லைங்கா, கூமாப்பேட்டி எங்க ஊர்ல. உங்க ஊர்ல இல்ல இல்ல, அப்புறம் ஏன் அந்த தம்பி எப்படி சொல்றாங்க? ஹரிதான்க்கா சொன்னா கூமாப்பேட்டி டு கூலாம்பேட்டின்னு. அப்பனா என்ன தெரியுது, நீங்க அதிகமா ரீல்ஸ் பாக்குறீங்க, போன் யூஸ் பண்றீங்க. போன்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்கக்கா, சொல்லுவாங்கக்கா. அப்ப அந்த பசங்க கூட சேராதீங்க, உங்களுக்கு அந்த தேவையில்லாத. பையன் ஹரிக்கா. சரி, ஓகே. சரிம்மா, இப்போ நான் வந்து பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வேற ஏதாவது உங்களுக்கு தேவையா? பேசிக்கா எனக்கு இது தெரியலக்கா மேக்ஸ்ல, அப்படி ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேக்குங்க. ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு, நான் சொல்லி கொடுக்குறேன். என்ன டாபிக் அவையாலும் இருக்கலாம். ஏதாவது உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேளுங்க. எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லையாமா? அக்கா இல்லைங்கக்கா. சரி, அப்போ ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் அப்படியே எடுத்துக்கோங்க. இப்படியே லெஃப்ட் ஆகாம இதுல இருங்க. நீங்க 1 மார்க் கூட படிச்சுட்டு இருங்க. மத்த பிள்ளைங்களும் ஜாயின் பண்ணணும். நான் சப்ஜெக்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். 8:03க்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகேவாமா? வெயிட் பண்ணுங்க. அக்கா என்னங்கக்கா உங்க பேர்ல 90.5ன்னு வருதுக்கா? எதுலமா வருது? உங்க பேர்லக்கா 90.5ன்னு இருக்கா, 90.8ன்னு இருக்கா? 90.8க்கா. ஏன்னா அது வந்து எங்க எஃப்எம் ஓட இது. எஃப்எம்ல வருவீங்களாக்கா? ஆமா ஆமாப்பா. ஓகேக்கா, சூப்பர்க்கா. நான் வந்து எஃப்எம்ல தான் ஒர்க் பண்றேன். ஆர்ஜே. இங்க அது வந்து என்ன எஃப்எம்னா ஒரு கம்யூனிட்டி ரேடியோ, அதாவது பீப்புள்ஸ்க்கு சர்வீஸ் பண்றதுக்காக ரன் ஆகுற ஒரு ரேடியோ ஸ்டேஷன். இப்ப நீங்க வந்து மேக்சிமம் நீங்க கேக்குற ரேடியோ எல்லாம் எப்படி இருக்கும்னா, சினிமா பாட்டு போடுவாங்க, விளம்பரம் ஓடும், அந்த மாதிரி கேட்பீங்க. அதை வந்து என்ன எஃப்எம்னு சொல்லுவாங்க? கமர்ஷியல் எஃப்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க நாகப்பட்டினம் சரௌண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், காரைக்கால் எஃப்எம்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேடியோ கிடையாது, கமர்ஷியல் எஃப்எம். அது வந்து எப்படின்னா சர்வீஸும் பண்ணுவாங்க, ஆனா அவங்க வந்து இன்கம் பேஸ்ல எல்லா ப்ரோக்ராமும் பண்ணுவாங்க. ஆனா இந்த ரேடியோ வந்து கம்யூனிட்டி ரேடியோ. இது என்னன்னா 15 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு மட்டும்தான் கேட்கும் இந்த ரேடியோ. ஆனா இதுல வந்து எப்படின்னா டைரக்டா பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. இதுல சினிமா பாட்டே போட மாட்டாங்க. பீப்புள் பாடின நாட்டுப்புற பாட்டு, கிராமிய பாடல் அதுதான் போடுவாங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அதை விழிப்புணர்வு கொடுப்பாங்க. அதுல ப்ரோக்ராம்ஸ் போகும். எப்படின்னா அக்ரிகல்ச்சரு, ஃபிஷர்மேன் ரிலேட்டடா, அது மாதிரி ஹெல்த் ரிலேட்டடா, எஜுகேஷன் ரிலேட்டடா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் இது பண்ணுவாங்க. அப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஸ்கீம்ஸ் வந்ததுன்னா அதை பத்தி சொல்லுவாங்க. பெண்களுக்குன்னு ஸ்பெஷலா ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவாங்க. நாங்களே நிறைய பட்டிமன்றம்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி முழுக்க முழுக்க மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக ரன் ஆகக்கூடிய ஒரு ரேடியோ ஸ்டேஷன் தான் கம்யூனிட்டி ரேடியோன்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழ்நாட்டுல ஒரு 27, 28 இருக்கு. அதுல ஃபர்ஸ்டா ரன் ஆகுன என்ஜிஓவால உருவான ரேடியோ இங்கே களஞ்சியம் சமூக வானொலி. அது நம்ம விழுந்த மாவட்டத்துல தான் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி ரேடியோ என்ஜிஓவால உருவாக்கப்பட்டது. 2005ல இருந்து செயல்பட்டு இருக்கு. அதாவது சுனாமி வந்ததுல ஃபிளட், அதுக்கு அப்புறத்துல இருந்து ரன் ஆகுது. அபிஷியலா 2009ல இருந்து செயல்படுது. இதுல வந்து மேக்சிமம் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கறது ஃபார்மர்ஸ் கொடுப்பாங்க,
கேவிகேன்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேவிகே, அக்ரிகல்ச்சர் காலேஜ், யூனிவர்சிட்டிஸ் அங்க இருந்தெல்லாம் கொடுப்பாங்க ப்ரோக்ராம்ஸ். கலெக்டரேட் அந்த மாதிரி முக்கியமான மக்களுக்கு டைரக்டா ஏதாவது தகவல் சொல்லணும்னா நம்ம ரேடியோ மூலியமா கொடுப்பாங்க. தூக்கம் வந்துருச்சா? இருக்கீங்களா? சரி. அதுலதான் இப்ப நம்ம ஒரு ப்ரோக்ராமா இப்ப நாங்க உங்களுக்கு எஜுகேஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப எஃப்எம்ல போயிட்டு இந்த நம்பரை டைப் பண்ணா வருவீங்களாங்கக்கா? இதுல வராதுமா. உங்களுக்கு நீங்க நீங்க வந்து மதுரையில இருக்கீங்களே, இது வந்து 15 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல தான் வரும். நீங்க ஆன்லைன்ல ஒரு ஆப் இருக்கு துவானி அப்படின்னு சொல்லி, அதுல வேணா நீங்க டவுன்லோட் பண்ணி கேட்கலாம். ஓகேங்கக்கா. அது மாதிரி உங்களுக்கு எந்த டேலண்ட்ஸ் இருந்தாலும் நீங்க அதை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம ரேடியோவையும் பயன்படுத்திக்கலாம். நம்மளுடைய இந்த கிளாஸையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நான் நடத்திக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கு போர் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அக்கா போர் அடிக்குதுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்னமா பண்ணலாம், பாட்டு பாடுறீங்களா? சரிங்கக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் பாட்டு பாடுவாங்க. அவங்கவுங்கள்ட்ட கதை சொல்லுவாங்க. என்ன டேலண்ட் இருக்கோ வெளிப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. போன வருஷம்லாம் ஒரு பாப்பா வந்து சிலம்பம் சூப்பரா சுத்துவாங்க. அவங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு சிலம்பம் சுத்தி காட்டுவாங்க. அது மாதிரி டான்ல வந்து கருணை இல்லம் இருக்கு இல்லையா, அங்க நிறைய பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் கோரஸா எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கவிதை வந்து எழுதி எடுத்துட்டு வருவாங்க பிள்ளைங்க, அதெல்லாம் வாசிச்சு காட்டுவாங்க. இந்த மாதிரி இந்த கிளாஸ வந்து நீங்க வந்து எஜுகேஷனுக்கு மட்டும் அப்படின்னு நினைக்காம உங்களோட திறமையை நீங்க வெளிப்படுத்துறதுக்கு இதை நல்லா பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி நம்ம வந்து கிளாஸ் எல்லாம் எடுக்க சொல்லுவோம் இதுல. எப்படின்னா, இந்த செம்ம நீங்க நாளைக்கு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவேன் நானு. அப்ப பிள்ளைங்க வந்து அத ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நாளைக்கு சூப்பரா அழகா அப்படியே சொல்லிக் குடுப்பாங்க. வீட்ல தான் இருப்பாங்க. அப்படியே ஒரு டீச்சர் விட ஜாஸ்தியா அழகா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ற பிள்ளைங்கலாம் இருந்தாங்க. போன வருஷம் அதுக்கு வருஷம்லாம். அவங்கலாம் இன்ட்ரெஸ்டிங்கா அக்கா நாங்க கிளாஸ் எடுக்கிறோம்க்கா அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த சம் நான் சொல்லி தரேன்க்கா அப்படிலாம் சொல்லி சூப்பரா பண்ணுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருந்தாலும் நீங்க வெளிப்படுத்துறதுக்கு இந்த கிளாஸ சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் கேக்குறேன் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னெல்லாம் டேலண்ட் இருக்குன்றத நான் கேக்குறேன். கொஞ்சம் நாள் ஆகட்டும். இல்லைன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லெசனாவது முடிச்சுட்டு அப்புறமா கேக்குறேன். ஓகேவா? இப்ப ஸ்டார்டிங்லயே நான் உங்களை வந்து அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துட்டேன்னா, அக்கா போர் அடிக்குது வாங்க பாட்டு பாடலாம் அப்படி கூட்டு போயிருவீங்க நீங்க. அதுக்குதான் இப்போதைக்கு எதுவும் கேட்காம இருக்கேன் நானு. கண்டிப்பா அவங்க எல்லாரோட திறமைகளையும் தெரிஞ்சுக்கிறேன். அது மாதிரி டிராயிங் எல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க பிள்ளைங்க. குரூப்ல அவங்க வரைகிற டிராயிங் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. 2 வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு பாப்பா வந்து என் போட்டோ கேட்டு என்ன மாதிரியே வரைஞ்சு கொடுத்தாங்க எனக்கு. அதே மாதிரி செகண்ட் இந்த போன வருஷம் ஒரு பாப்பாவும் என்னைய வரைஞ்சு கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. அவங்க வரைகிறது அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு என்ன திறமைகள் இருந்தாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி குவிஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க ஸ்கூல்ல அப்படின்னா, பிள்ளைங்க வந்து வேற யாருக்கிட்டயாவது அந்த மாதிரி நோட்ஸ் இருக்கான்னு எல்லாம் கேட்டு வாங்கி படிப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தா சொல்லுங்க அப்படிலாம் கேட்டு வாங்கி படிப்பாங்க. அது மாதிரி ஏதாவது ஸ்பீச் காம்படிஷன்னா டாபிக் எல்லாம் கொடுத்தாங்கன்னா இதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படிலாம் கேட்டு நம்ம குரூப்ப ரொம்ப சூப்பரா எல்லாரும் பயன்படுத்திப்பாங்க. அதுக்குதான் நான் சொல்றேன், அக்கா அப்படின்னு கூப்பிடாங்களே, அக்கா கிளாஸ் வரல அந்த மாதிரி மட்டும் நம்ம குரூப் இருக்க கூடாது. நல்லா ஆக்டிவா உங்களுக்கு தேவையான விஷயங்களை கத்துக்கிறதுக்கு இந்த கிளாஸ பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இப்போ சச்சின் இருக்காங்கன்னா அவங்க எங்க இருக்காங்க, திண்டுக்கல்லையோ மதுரை சைடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தம்பி இப்போ உங்களுக்குலாம் ஃப்ரெண்டு. இப்ப ஹர்ஷினி இருக்காங்கன்னா இங்க புதுப்பள்ளி நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க. அப்போ உங்களோட கொஸ்டின் பேப்பரை நீங்க ஷேர் பண்ணலாம், அவங்க கொஸ்டின் பேப்பரை அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மத்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க அழகா ஷேர் பண்ணிக்கலாம். என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேனே, உங்களுக்கு ஈஸியா ஒரு மெத்தட் தெரியும்னா அதை கூட நீங்க போடலாம். உங்க ஸ்கூல்ல எங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியா இந்த மெத்தட்ல சொல்லி கொடுத்தாங்கக்கா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகேக்கா. சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்கக்கா. சரிப்பா. நான் சொல்லிக்கணும். ஓகேங்கக்கா. போதும் தான். என்னது ஓகேங்கப்பா? போதும்பா. ஓகேங்கக்கான்னு அவன் ஸ்டைல்ல சொல்ல வந்தானாக்கா. ஓகேக்கா. சரிங்கக்கா. அதானே. ஓகேங்கக்கா. சரி வெயிட் பண்ணுங்க, மத்த பிள்ளைங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்மா.
ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்மா. அக்கா சொல்லுங்கம்மா. அக்கா இல்ல நீங்க லெசன் எடுக்கிறீங்கல்ல அது கொஞ்சம் நீங்க ஆமா. உங்க நேரம் எடுக்கிறீங்களா? புரியல, வாய்ஸ் கேட்கல. என்ன சொன்னீங்க? இல்ல லெசன் எடுக்கிறீங்களே நீங்க அதை கொஞ்சம் ஃபாஸ்டா எடுங்களே. அடு அடுத்த வாரம் வந்து எக்ஸாம் வருது. ஸோ இதுக்கு 2 யூனிட்னு சொல்லியிருக்காங்க. அதான் 2 யூனிட் சொல்லிருக்காங்களா? ஆனா அடுத்த வீக்குள்ள கண்டிப்பா 2 யூனிட் நம்மளால முடிக்க முடியாதே. நீங்க பாருங்க, எதுவும் டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட கேட்டுக்கங்க. ஏன்னா அதுக்கு தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். வந்து ஸ்லோவா போறது ஓகேவா, இல்ல இது உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கா, அந்த மாதிரி நான் கேட்டேன் உங்ககிட்ட சஜஷன். அதுக்கு தான் முடிஞ்ச அளவு நான் கொஞ்சம் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஆனா கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக்ல செகண்ட் சாப்டர் நம்மளால முடிக்க முடியாது. நான் நடத்திக்கிட்டே வரேன். உங்களுக்கு சப்போஸ் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்டுக்கங்க. ஓகேவா? ஓகேக்கா. சரி. யாரங்க மென்டல் மாதிரி பண்றது? அக்கா இல்லைங்கக்கா, சாரிக்கா. என்னங்கக்கா வெளியே போயிட்டீங்க? அக்கா என்னடா பண்றீங்க? அண்ணன் வந்திருக்க. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங்க்கா. அக்கா என்னங்கக்கா வெளியே போயிட்டாருங்க? ஏய் வணக்கம்டா புள்ள, மதுரையில இருந்து.
அக்கா 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 சீச்சி டைம் இல்ல அக்கா அக்கா இருக்கீங்களா அக்கா? ஆஹ் இப்போ கேக்குதா? எங்கக்கா போனீங்க? உங்களுக்கு தான் அந்த போர்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அக்கா அப்ப ஹரி பேசுன கேட்டுச்சாக்கா? இல்ல கேக்கல. சரி, உங்க பேர் ஏன்பா? என்னக்கா? என் பேர் பவித்ராப்பா. நீங்க சரிக்கா. எல்லாரும் என்ன வந்து பவி அக்கா அப்படின்னு அன்போடு அழைக்கலாம். பவி அக்கா பவி அக்கா டிகேக்கா டிகேவா? டிகேனா ஓகே. ஆமா எனக்கு தெரியும். டிகே எனக்கு தெரியும். டிகேன்னு சொல்லுவாங்கப்பா. சரி, ஓகே. இந்த போர்டு நல்லா இருக்கா பாருங்க, ஸ்மூத்தா இருக்கா? அந்த போர்டு நல்லா இருந்துச்சா, இது நல்லா இருக்கா? நல்லா இருக்குக்கா. நல்லா இருக்கா? நல்லா இருக்குக்கா. நல்லா இருக்கா? சரி, ஓகேம்மா. வருதுக்கா. ஓகே, இதுல வந்து கிராஃப் ஜியாமெட்ரி எல்லாமே வருது. இதுல கிராஃப் ஜியாமெட்ரி பிக்சர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இவ்வளவு நேரம் பார்த்திருந்தேன். கிராஃப்லாம் உங்களுக்கு இதுல ஈஸியா சொல்லி கொடுத்துடலாம். பாத்தீங்களா, கிராஃப்லாம் வருது. இதுலயே நம்ம வந்து எழுதிக்கலாம். இந்த மாதிரி பாயிண்ட்லாம் மார்க் பண்ணிக்கலாம், கிராஃப்லாம் குறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதுலயே வந்து உங்களுக்கு ஜியாமெட்ரிக்கு தேவையானதெல்லாம் வந்திருக்கு. அந்த ஸ்கேலு, ப்ரொடக்டரு எல்லாமே இருக்கு. இந்த ஸ்கேலை வச்சு நீங்க கோடு போட்டுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் அதுலயே. இந்த மாதிரி. சரி, அப்புறமா இதெல்லாம் கிராஃப் ஜியாமெட்ரி சொல்லும் போது இதை நான் சொல்லித்தரேன். ஓகேவா? சரி, ஓகேம்மா. நம்ம நேத்து லாஸ்டா வந்து சப்ஜெக்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? இளம்பிரியன், உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். ஃபவுண்டேஷன் கிளாஸ் முடிஞ்சிருச்சுப்பா. இது எனக்காக ஹாப்பி நியூஸ். என்ன கூப்பிட்டு சொல்றீங்க பாருங்க. புரியலக்கா, நீங்க ஃபவுண்டேஷன் கிளாஸ் முடியறதுக்கும் ஹாப்பினஸ் என்னங்க சம்பந்தம்? புரியல. இல்ல, நீங்க அந்த கிளாஸ் வச்சா வரமாட்டீங்களா? இந்த கிளாஸ்க்கு தானே வருவீங்க, அதுக்கு தான் சொன்னேன். இல்லக்கா, அப்புறம் டைம் கிடைக்கலக்கா. அப்போ ஒரு 3 நாள் அதனால பண்ண முடியும். ஓகே. சரிப்பா. சரி, ஓகே. இனிமே நம்ம பார்க்க போறது F.G. அந்த மாதிரி எல்லாம் பார்த்திருப்பீங்க. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை மட்டும் எப்படி எழுதுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். சரி, F.G அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ F.Gன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு F.G அப்படின்னா உங்களுக்கு இதை எப்படி எழுதலன்னா, இங்க ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கோ அத ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் அப்படின்னு போட்டுக்கிட்டு பிராக்கெட்ல ஜி போட்டு பக்கத்துல ஒரு எக்ஸ் ஃபங்க்ஷன்ல எழுதி இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு எழுத தெரியணும். இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இதுல எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்ன்றத நான் சொல்லித்தரேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின் வந்து G.Fன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கணும். ஜி அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? அதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜி எஃப் ஆஃப் எக்ஸ், இதை வந்து எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படி சொல்லுவோம். சரியா? இந்த மாதிரி எழுத தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறாங்க? இப்ப எக்ஸுக்கு வந்து ஏதோ சும்மா நானா உங்களுக்கு எடுத்துக்கிறேன். எக்ஸுக்கு வந்து 2ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? அது நீங்க சம் போடும்போது உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு எதுவும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதை மட்டும் எழுதுறது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நோட்டுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு ஃபார்முலாஸ் நோட் பண்ணி சொல்லியிருக்கேன். இதை எழுதிக்கோங்க. சம்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும். இதை மட்டும் இப்போதைக்கு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் போமா? போலாம்க்கா. ஓகே சரி. ஓகே பவி அக்கா. ஓகேப்பா. சரி, நெக்ஸ்ட் இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல எப்பவுமே எஃப் காம்போசிட் ஜியும் இது காம்போசிட் அப்படின்னு சொல்லுவோமா? சரியா? எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப்பும் எப்பவுமே ஈக்குவலா இருக்காது. ரெண்டும் எப்படி இருக்கும்னா அன்ஈக்குவலா தான் இருக்கும்.
நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு அது எப்படின்றது புரியும். ஆனா இப்போதைக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப்வும் எப்பவும் அன்இக்வல், அதாவது நாட் ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்கோங்க. நாட் ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, சரி. இப்ப சமமா ஓகே. சரி, இப்ப இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம். இத நல்லா கேர்ஃபுல்லா நீங்க ஒரு மாடல் பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு நீங்க எல்லா சமமே ஈஸியா எழுதிடலாம். இப்போ இந்த சம்ல எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x + 1 கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து x² - 2 கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப்பும் நம்ம கிட்ட கேக்குறாங்க. சரி, இப்ப இதை எப்படி போடலான்னு பாருங்க. அங்க உள்ள டேர்ம்ஸ் சொல்லுங்கம்மா. f of x equal to 2x + 1 2x + 1 g of x equal to x² - 2 கா. சரி, ஓகே. ஸ்கொயர் -2 கா. இதுல f காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப்பும் நம்ம கிட்ட கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம f காம்போசிட் ஜி போடலாம். சரி, f காம்போசிட் ஜி. இப்போ இத நம்ம எப்படி எழுதணும்னு பார்த்தோம்? f of g of x கா. g of x இப்படி எழுதலாம். ஓகே, கரெக்ட். இப்போ இங்க பிராக்கெட் குள்ள இங்க யார் இருக்காங்க? யார் சரி, அப்ப g of x க்கு நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆஹா, g of f of x எங்க இருக்கு? g of x மட்டும் தான உள்ள இருக்கு. x² - 2 இருக்கா, அத அப்படியே எடுத்து இங்க எழுதிக்கங்க. x² - 2. ஓகேவா? இப்ப என்ன பண்ணிருக்கோம், பிராக்கெட் குள்ள g of x இருந்தது. அந்த g of x க்கு நமக்கு ஒரு வேல்யூ தெரியுது, அத அப்படியே எடுத்து எழுதிட்டோம். சரி, இப்போ f பக்கத்துல யார் இருந்தாலும் அது நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணணும்னா x-ஆ தான் கன்சிடர் பண்ணணும். x, அதாவது x-க்கு பக்கத்துலயோ இல்ல g-க்கு பக்கத்துலயோ என்ன டேர்ம் இருந்தாலும் பிராக்கெட் குள்ள இருக்கு அப்படின்னா அதை நம்ம x-ஆ தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? x-ஆ இப்ப வந்து இவங்க அம்மா வந்து தொலைஞ்சிட்டாங்க. சரி, அம்மா தொலைஞ்சிட்டாங்க, அம்மாவை காணும்னு வச்சுக்கோங்க. குழந்தைங்க வந்து இவங்க கிட்ட இப்ப வந்து சேர்ந்துட்டாங்க. g of x எங்கேயோ போயிருச்சு, அது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வேல்யூ வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இததான் அதோட குழந்தைன்னு இந்த f நினைச்சுக்கும். இப்ப நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணும், எக்ஸுக்கு இது அப்படியே x, ஏன்னா இதோட குழந்தை வந்து x தான். எப்பவுமே இதோட குழந்தை வந்து x தான். இங்க பாருங்க, x தான். ஓகேவா? அது மாதிரி ஜிக்கும் x தான் குழந்தை. ஆனா இப்ப f-க்கு பக்கத்துல யார் இருக்கா? x² - 2 இருக்கா. இது அது என்னவா கன்சிடர் பண்ணிக்கும்னா x அப்படின்னு அதுவாவே நினைச்சுக்கும். எனக்கு தெரியல, நீங்க ஒரு படம் கூட வந்ததே, குழந்தைய வச்சு ஒரு படம் ஒண்ணு வந்ததே, என்ன படம் அது? அதர்வா கூட நடிச்சிருப்பா நீ. அக்கா 11 நொடிகள்க்கா. அது இல்ல. இப்போ 11 கா. 11 இல்லப்பா, அதர்வா எங்க 11ல நடிச்சாங்க. சரி விடுங்க, நீங்க அந்த படம் பாக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, அந்த குழந்தை தொலைஞ்சு போயிடும்லக்கா. அதுதான். ஸ்கூல்ல 2 பேரும் மூஞ்சி ஒரே மூஞ்சியா இருக்குமே, ஒரே மாதிரி பண்ணுவாங்க, லாஸ்ட்ல இறந்துடுவாங்க. அது இல்ல, அந்த இது இல்ல, இப்ப உள்ளதுப்பா. அது பேர் ஆமாக்கா, படம் பேர் மறந்து போச்சுக்கா. சரி, வேற குழந்தைய மாத்திருவாங்கக்கா. வேற குழந்தை மாத்துறாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுதான் படமே. சரி, இப்ப எதுக்கு நமக்கு அந்த கதை? சரியா, அந்த கான்செப்டே இங்க எடுத்து DNA கரெக்டியா பாத்துட்டீங்களா நீங்க? பேர் மட்டும் தான் தெரியல. அவன் தம்பி இறந்து வரியாங்கா, அவன் தம்பிக்கு ஆண்டி பழி வாங்குவியாங்கா எல்லாத்தையும். அது அந்த படம் இல்லப்பா அக்கா, ஹரி வேற எதையோ படத்தை பாத்துட்டாங்க. சரி விடுங்க, அந்த கதை வேணாம் நமக்கு. இப்போ நம்ம வந்து இந்த குழந்தைய தூக்கி பக்கத்துல இங்க வச்சோன்னே இது என்ன நினைச்சுக்குது, இதுதான் அதோட குழந்தை அப்படின்னு f நினைச்சுக்குச்சு.
இப்போ அதனால என்ன பண்றோம், இத ஃபுல்லா நம்ம எக்ஸ்னே நினைச்சுக்கிட்டு வளர்க்க போறோம். அப்ப இந்த எக்ஸ் தூக்கி இதுதான் எக்ஸ், இத தூக்கி எக்ஸ் இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் நம்ம போட போறோம். சரியா? இப்போ இது என்ன பிளேஸ்ல இருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ். இது என்ன நினைச்சிட்டு இருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம், அவ்வளவுதான். அப்போ இங்க பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸோட ஒரிஜினல் குழந்தை இங்க இருக்கு பாருங்க, இதுல நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்ப 2x அங்க என்ன இருக்கு, 2x + 1 இருக்கா, இந்த எக்ஸுக்கு பதிலா இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்ப சப்ஸ்டியூட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். 2x ஸ்கொயர் மைனஸ் 2 பிளஸ் 1 வெரி குட். 2 இந்த எக்ஸுக்கு பதிலா இந்த குழந்தைய வச்சிட வேண்டியதான், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. அந்த பாட்டி வந்து மாத்திரும் அந்த படத்துல, அது மாதிரி இங்க மாத்திட்டாங்க. ஓகேவா? +1. வெரி டேஞ்சரஸ் பாட்டிக்கா. இப்ப அந்த படம் பார்க்காதவங்க எல்லாம் என்னை வந்து திட்ட போறாங்க, நாங்க பார்க்காத படத்தை பத்தி எங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்களுக்கா, நாங்களே படமே வேணாம்னு சொல்லிதான் படிக்கலாம்னு இறங்கியிருக்கோம், எங்ககிட்ட வந்து இதை பேசிட்டு இருக்கீங்க, திட்டாதீங்க, சும்மா உங்களுக்கு புரியறதுக்கு தான் சொன்னேன். ஃபியூச்சர்ல பாத்துருவோம்க்கா. ஆமாக்கா. ஃபியூச்சர்ல அப்புறமா பாத்துக்கோங்க, 10th முடிச்சதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம். அப்ப ஞாபகப்படுத்தி பாருங்க, இந்த அக்கா இதுதான் அப்ப சொல்லிட்டு இருந்தாங்களா அப்படின்னு நினைச்சு பாருங்க அப்புறமா. சரி, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுவோமா. இப்ப 2 வந்து பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கு, அப்ப அதை உள்ள கொடுத்து மல்டி பண்ணிடுவோம். அப்போ அது எப்படி மாறும், 2x ஸ்கொயர் மைனஸ் 4 பிளஸ் 1. இதையும் சால்வ் பண்ணோம்னா 2x ஸ்கொயர், இதை சால்வ் பண்ணா -3. அவ்வளவுதான் ஆன்சர். இப்ப நம்ம கண்டுபிடிச்சது என்ன, எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிச்சோம். எஃப் காம்போசிட் ஜி. இதுல யாருக்கும் டவுட் இருக்காமா? அக்கா இல்லக்கா. உங்க 3 பேர் தவிர்த்து மத்தவங்க சொல்லுங்க. இல்லைங்கக்கா. டவுட் இருக்குன்னா நீங்க கேளுங்கம்மா, கேட்காம மட்டும் இருக்காதீங்கம்மா, நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, என்ன டவுட்ஸ் ஆனாலும் கேளுங்க. ஓகேவா? இது நெக்ஸ்ட் போட்டுமா, திருப்பி சொல்லி தரணுமா? திருப்பி வேண்டாம்ல, அழைச்சிடவா? சரி, ஓகே. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எஃப் காம்போசிட் ஜி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப அடுத்து நம்ம என்னமா கண்டுபிடிக்கணும், G composite. ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிக்கணுமா, அதை கண்டுபிடிக்கலாமா? சரி, இப்போ அந்த பாட்டியை தூக்கிட்டு வரோம் இங்க. அந்த பாட்டி வந்து என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஜி காம்போசிட் எஃப், இப்போ இதை எப்படி எழுதலாம், G F of G of f of x அப்படின்னு எழுதலாம். என்ன சொல்லிருக்கேன், ஃபர்ஸ்ட்ல உள்ளது அப்படியே வச்சுக்கோங்க, செகண்ட்ல உள்ளது பிராக்கெட்ல எழுதிக்கோங்கன்னு சொல்லிட்டேன், பக்கத்துல x வரணும். சரி, இப்ப g வந்து அப்படியே எழுதிக்க வேண்டியதான், ஏன்னா அது வெளியில தான் இருக்கு. இங்க f of xன்னு ஒண்ணு இருக்குமா, இப்போ f of xன்னு பிராக்கெட் குள்ள இருக்கு. இப்ப இந்த f of x நம்ம ஒரிஜினலை தூக்கிட்டு வந்து வைக்கணும். அப்ப இங்க f of x தானே இருக்கு, அப்ப ஒரிஜினல் யாரு, ஆன்சர் சொல்லுங்க. 2x + 1 கா. 2x + 1 க்கா. 2x + 1. ஓகே ஓகே. இப்போ குழந்தைய வந்து மாத்தி வச்சுட்டாங்க, f of x-க்கு அதை தூக்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சதுக்கு அப்புறம் இப்ப இது பார்க்க எப்படி இருக்கு, g of இது அப்படியே நம்ம என்னன்னு வச்சுக்கணும், X ன்னு வச்சுக்கணும்க்கா. வெரி குட் வெரி குட், எக்ஸ்ன்னு வச்சுக்க போறோம். அப்ப சொல்லுங்க, g of x-க்கு ஒரிஜினல் குழந்தை அந்த ஆன்சர் என்ன, X square minus x ஸ்கொயர் மைனஸ் 2 கா. வெரி குட், x ஸ்கொயர் மைனஸ் 2. அந்த எக்ஸுக்கு பதிலா இப்போ இவங்களை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல இதை தூக்கி போட வேண்டியதான். அப்போ 2x + 1, அங்க ஸ்கொயர் இருக்கு, அப்ப இங்கேயும் ஸ்கொயர் போட்டுக்கலாம், -2. ஓகேவா? இதுல தூக்கி போட்டிருக்கோம். புரியுதா எல்லாருக்கும் எப்படி இதை போட்டிருக்கோன்னு? புரியுதுக்கா. ஓகே, இப்ப இதை சால்வ் பண்ணி சொல்லுங்க, இது பாக்குறதுக்கு எது மாதிரி இருக்கு, அக்கா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. அப்ப ஃபார்முலா சொல்லுங்க. ஏதோ கத்துறது மட்டும் தான் கேக்குது. a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. வெரி குட் வெரி குட். அதுல இப்போ ஏக்கு பதிலா 2x இருக்கு, பிக்கு பதிலா 1 இருக்கு, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ a ஸ்கொயர் அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணா 4, x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர், பிளஸ் b ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான், பிளஸ் 2 × a × b, அப்போ 2ab சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இங்க பக்கத்துல -2 இருக்கு, அதையும் அப்படியே எழுதிக்க வேண்டியதான். அப்போ இந்த சம்முக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க, இந்த 4x ஸ்கொயர் 1 தான் இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 2 × மல்டி பண்ணா 4x, சரியா? அப்ப அந்த 4x அதையும் நான் அப்படியே எழுதிக்க போறேன்.
ஏன்னா காம்படிஷன் இல்ல. ஆனா கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 இருக்கு. ஒன்னு +1 ஒன்னு -2. அப்ப இது ரெண்டுத்தையும் கழிக்க தான் முடியும். ஏன்னா பிளஸ் மைனஸ் மாறி மாறி இருக்கு. சப்ராக்ட் பண்ணோம்னா ஆன்சர் -1. அவ்வளவுதான் ஆன்சர். 4x² + 4x - 1 இதுதான் ஆன்சர். இத பாருங்க, யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க பாப்போம். அக்கா எனக்கு லைட்டா இருக்குக்கா. அக்கா மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்கக்கா. இன்னொரு டைம் சொல்லிடுவா. கடைசியோட தெரியலக்கா. சொல்லித்தரேன், கண்டிப்பா சொல்லித்தரேன். ஃபார்மல் விட மாட்டேன். எல்லாத்தையுமே எல்லாத்தையும் நான் அழித்து விட்டேன். ஏன்னா அதுவே கன்ஃபியூஸ் அக்கா. இருந்தது. அது திரும்ப கொண்டு வர முடியாதாக்கா? கொண்டு வர முடியாதுப்பா. கொண்டு வரலாம், கண்ட்ரோல் செட் கொடுத்தா வந்துரும். ஆனா அதுவே கொலாப்ஸ் இருக்கு. அதனால நம்ம புதுசா எழுதிப்போம். f(x)க்கு சொல்லுங்க. கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க? 2x + 1 அக்கா. ஓகே, 2x + 1. g(x)க்கு x² x². ஓகே, சரி. இப்போ கொஸ்டின் சொல்லுங்க பாப்போம். இப்போ நம்ம g காம்போசிட் f தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப இத ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதலாம்? g of f(x). சரி, இப்போ இந்த குழந்தை ஜிக்கு பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்கா பாருங்க. யார் இருக்கா? f(x) இருக்காங்க. அப்ப f(x)க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? 2x + 1 2x + 1. எக்ஸுக்கு வெரி குட், வெரி குட். 2x + 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. ஆனா இப்ப இது பாக்குறதுக்கு எப்படி மாறிடுச்சு? g ஆஃப் இது பக்கத்துல என்ன இருந்தாலும் நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணுவோம்? நம்ம நினைக்கிறதுனாலும் அந்த g என்ன நினைச்சுக்கோ, அதுதான் அதோட குழந்தை x அப்படின்னு அதுவே நினைச்சுக்கோ. அப்ப அதுவும் அது மாதிரி நினைச்சிருச்சு. குழந்தைய மாத்தி வச்சது அதுக்கு தெரியல, பாவம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? g ஆஃப் x-ல இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x இருக்கிற பிளேஸ்ல g ஆஃப் x-ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். g ஆஃப் x என்ன? x² - 2. அதுல x-க்கு பதிலா இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ 2x + 1, இங்க ஸ்கொயர் இருக்கா? x². அப்ப இதையும் ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். -2. இப்போ இங்கதான் நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். என்ன ஃபார்முலா? a + b the whole square. ஃபார்முலா என்ன? a² + b² + 2ab க்கா. வெரி குட். அதுல இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? வெரி குட். அதுல இப்ப நான் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்போ a க்கு பதிலா 2x the whole square. நான் ஒன்னொன்னாவே சப்ஸ்டிட்யூட் பண்ணி காமிச்சிடுறேன். +b² னா 1² +2 a க்கு பதிலா 2a, b க்கு பதிலா 1. -2 இருக்கு, -2 அப்படியே எழுதிக்கிறேன். இப்ப இதை சால்வ் பண்ணுவோமா? இதை வந்து ஒன்னொன்றுக்கும் நீங்க ஸ்கொயர் கொடுக்கணும். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணா 4x², 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். 2 2 மல்டி பண்ணீங்கன்னா 4. இங்க 1 தான் இருக்கு, மல்டி பண்ணா சேம் அதே தான் வரப்போகுது. -2. இப்போ 4x² ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன் ஆர்டரா. நெக்ஸ்ட் x டேர்ம் எழுதிக்கிறேன் +4x. இப்போ இங்க கான்ஸ்டன்ட்ல இது ரெண்டும் தான் இருக்கு. +1 -2. அப்ப இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா -1. இதான் ஆன்சர். அக்கா எனக்கு ஒரு டவுட்டுக்கா. கேளுங்கம்மா. f ஆஃப் g யும் g ஆஃப் f ஈக்குவலா இருக்காதாங்கக்கா? இருக்காதுமா. அப்ப பின்னாடி எக்ஸர்சைஸ்ல எல்லாம் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்லிருப்பாங்களாங்கக்கா? ஈக்குவலான்னு ப்ரூஃப் பண்ண கேட்டிருப்பாங்க. ஈக்குவலா ஈக்குவல் இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஈக்குவலாவே வராது. ஓகேங்கக்கா. லாஜிக்கலி அது வந்து f காம்போசிட் g-யும் g காம்போசிட் f-ம் அன்ஈக்குவலா தான் வரும். ஓகேவா? சரி, இந்த சம்ல யாருக்கும் டவுட் இருக்காமா? இல்லக்கா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? ஓகேங்கக்கா. ஓகேம்மா. இப்ப இந்த மாடல்ல எது கொடுத்தாலும் போட்டுருவீங்க அப்படித்தானே? போட்டுருவோம்க்கா. இப்ப இதை நீங்க சால்வ் பண்ணிட்டு இது மாதிரி கூட எழுதிக்கலாம். ரெண்டும் நாட் ஈக்குவல்னு சொல்லி எழுதிக்கலாம். சரி, இங்க பாருங்க. இதுல இரு சார்புகளின் சேர்ப்பா. கொஸ்டின் படிங்கம்மா. உங்களுக்கு என்ன கொஸ்டின்? இங்கிலீஷ் மீடியம் புக்ல என்ன கொஸ்டின் இருக்கு பாருங்க. 1.20 கொஸ்டின் படிங்க. ஹர்ஷித், கிளாஸ் லேட்டா வந்துட்டீங்களா? இல்லக்கா, கிளாஸ் கொஞ்சம் நெட்வொர்க் இல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கட் ஆயிட்டு.
சரி சரிப்பா. ஃபர்ஸ்ட் ஏனா வந்தீங்களா? வந்தேன்க்கா. வந்தீங்களா? சரி சரி ஓகேப்பா. ஓகே. Two function. Composition of two function. Represent the function f of x equal to root 2x square minus 5x plus 3 as the composition of two functions. Okay. Composition of two function. இரு சார்புகளின் சேர்ப்பா என ஆராய்க அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது இரு சார்புகளின் சேர்ப்பு அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஃபார்மேட். ரெண்டு சார்புகளை வந்து சேர்த்து எழுதுறது. டூ காம்போசிஷன். நான் காம்போசிஷன்னா இப்படி போட்டோம் இல்லையா, எஃப் காம்போசிட் ஜி அப்படின்னு. இந்த மாதிரி இரு சார்பு ரெண்டு டைம் இருக்கு அப்படின்னா இங்க பக்கத்துல இன்னொரு டேம் இருக்குன்னு அர்த்தம். இதுல மூணுமே எஃப் தான். அப்ப எஃப் காம்போசிட், காம்போசிட் எஃப், காம்போசிட் எஃப். இது நம்மள செக் பண்ண சொல்றாங்க. இப்படி இருந்தா எப்படி போடுறதுன்னு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை முதல்ல மாத்திக்கங்க. இதை மாத்தினா எப்படி எழுதுவீங்க? எஃப் காம்போசிட். இதை எப்படிமா எழுதலாம்? எஃப் காம்போசிட் எஃப் நீங்க எப்படி எழுதுவீங்க? எஃப் ஆஃப் என்ன பண்ணுவீங்க? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவீங்களா? ரோஷினி. என்னம்மா? ஒண்ணும் இல்லக்கா. ஓகே. யாரோ ரோஷினின்னு ஏதோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது. சரி ஓகே. இந்த மாதிரி பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் எழுதிப்பீங்க. இப்போ உங்களுக்கே நான் இப்போ கொஸ்டின் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஐயோ வேணாம்ப்பா, அது கிடையாது. இங்க பாருங்க, இதை டெலீட் பண்ணிடலாமா? சரி, இப்போ எஃப் காம்போசிட் ஜினா எப்படிமா எழுதுவீங்க? எஃப் ஜி ஆஃப் எக்ஸுக்கா. ஜி ஆஃப் எக்ஸ். வெரி குட். ஓகே. இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக பிராக்கெட் கூட வித்தியாசமா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சரி, இப்போ இந்த பிளேஸ்ல எஃப் காம்போசிட் எஃப் இருந்தா என்ன மீனிங்? எப்படி மாத்துவீங்க? எஃப் ஆஃப் எஃப் எஃப் ஆஃப் எக்ஸுக்கா. எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதான் கான்செப்ட். இப்போ சப்போஸ் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் எஃப்னு இருந்தா இது எப்படிமா எழுதுவீங்க? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எஃப்க்கா. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எஃப்க்கா. எஃப்ஆ. இத கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்காக பிராக்கெட் வேணா வித்தியாசமா போட்டுப்போமா? இந்த மாதிரி செட் பிராக்கெட் போடலாங்க. மூணுத்தையும் தனித்தனியா இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ இதே மாதிரி உங்களுக்கு எஃப் காம்போசிட் எஃப்னு இருந்தா இதை எப்படி எழுதுவீங்க? எஃப் ஆஃப் எக்ஸுக்கா. எஃப் ஆஃப். நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா போட்டுக்கிறேன். இத கூட இப்படி போட்டுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப அந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ நீங்க உள்ள இருந்து ஒன்னொன்னா சால்வ் பண்ணிட்டே வருவீங்க. அவ்வளவுதான் கான்செப்ட். சரியா? இதுதான் இரு சார்புகளின் சேர்ப்பு. அதாவது ரெண்டு காம்போசிட் இருக்குல்ல, அதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது டூ காம்போசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு டேம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இப்போ இத நம்ம என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸே ரெண்டு ஃபங்க்ஷன் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்மள சொல்றாங்க. ஓகேவா? இதுக்குள்ளேயே ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு நம்மள கேக்குறாங்க. அவங்க ஒரே ஒரு டேம கொடுத்துட்டு நம்மளையே ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ இதை நம்ம எப்படி பிரிச்சுக்க போறோம் அப்படின்னா, இதுல என்னெல்லாம் டேம் இருக்கு பாருங்க. ரூட் ஆஃப் 2x² minus 5x plus 3 இருக்கா? இந்த ரூட்டுக்குள்ள உள்ள இந்த வேல்யூவை அப்படியே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ண போறோம். இது சும்மா எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்க போறோம். நம்ம அப்படித்தானே கன்சிடர் பண்ணுவோம் எப்பவுமே. ஏன் ரியாக்ஷன் இத்தனை போட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. கிளாஸ் கவனிக்கணும். ஓகேவா? ஓகேக்கா. சரி, இங்க பாருங்க. எப்பவுமே
நம்மளா தானே அசியூம் பண்ணிக்கிட்டோம். அங்க வந்து எக்ஸ் பிளேஸ்ல யாரு இருந்தாலும் அதை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிப்போம். இப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு நீங்க எஃப்க்கு பக்கத்துல இருந்தா இதை நம்ம என்னன்னு எடுத்துப்போம். இத பக்கத்துல என்ன இருந்தாலும் இது அப்படியே நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கன்சிடர் பண்ணிக்குவோம். அந்த குழந்தைய மாத்தி வச்சுட்டு அவங்களுக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இது அப்படியே அவங்க குழந்தைதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எக்ஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு எக்ஸ் இருக்கிற பிளேஸ்ல இதை சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். அப்படித்தானே பண்ணுவோம். என்ன சொல்றேன்னு புரியலையா? கதை ஞாபகம் இருக்கா? நான் சொன்ன கதை ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க, எஃப் ஞாபகம் ஆஃப் இருக்குங்கக்கா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலா இங்க என்ன இருக்கணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இருக்கணும். ஆனா அந்த டிஎன்ஏ மூவில வர மாதிரி அந்த பாட்டி வந்து இங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த குழந்தைய மாத்தி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு மாத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இது அவங்க அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த படத்துல கேட்கல, இங்க கேக்குறேன். தெரியாது. தெரியாதுங்கக்கா. அவங்களுக்கு தெரியாது. தெரியாது. அவங்க இதுதான் அவங்க குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு இந்த எக்ஸுக்கு காட்ட வேண்டிய பாசம் அவங்கள என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் இந்த குழந்தைய வச்சு பண்ணிக்குவாங்க. அப்போ எக்ஸ் இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் யார சப்ஸ்டியூட் பண்ணிடுவாங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்ன தான் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுதான் கான்செப்ட். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த சம்ல பாத்தீங்க அப்படின்னா ரூட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க, குழந்தை மாத்தி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா இதை என்னன்னா கன்சிடர் பண்ணணும், எக்ஸா தான் வச்சுக்கணும். அங்க எக்ஸ் தான் இருந்திருக்கணும். அப்போ இதை நம்ம ரெண்டு ஃபங்க்ஷனா நானா சும்மா பிரிக்க போறேன். எப்படி நான் பிரிக்கிறேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 3 இருக்கா? இதை நான் இப்ப எப்படி எடுத்துக்க போறேன்னா f1 எக்ஸ் நானே எடுத்துக்கிட்டு இந்த ரூட்டுக்குள்ள உள்ளதை எக்ஸா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா இந்த ரூட்ல உள்ள குழந்தைய தனியா நான் எடுத்து f2ன்னு எடுத்துக்கிட்டு f2 ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து இதுக்குள்ள உள்ளதை தனியா எழுதிக்கிறேன். நானாவே சும்மா எழுதிக்கிறேன். இப்படி ரெண்டா நானே பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் இதை எப்படி பிரிக்கிறேன் பாருங்க. அங்க இருக்கிற கொஸ்டின் சொல்றீங்களா? நான் இதை எழுதிக்கிறேன். அங்க இருந்த கொஸ்டின் சொல்லுங்கம்மா. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2x square minus 5x plus 3 பிளஸ் 3. சரி, ஆமா. இப்போ இந்த ரூட்டுக்குள்ள உள்ளத நம்மளா என்ன பண்றோம்னா எஃப் ஆஃப் ஒன்னு நான் எடுத்துக்கிறேமா. எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் நானா சும்மா பிரிச்சுக்கிறேன். இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிறத இந்த ரூட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா f2 ஆஃப் எக்ஸ் நானா எடுத்துக்கிறேன். அப்ப இதை எப்படி எழுதலாம் பாருங்க. f1 ஆஃப் எக்ஸ ரூட்டுக்குள்ள உள்ள வேல்யூ 2x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 3 எழுதிக்கிறேன். f2 ஆஃப் எக்ஸ ரூட் ஆஃப் உள்ள என்ன இருக்குன்னு தெரியல, நான் எக்ஸ்ன்னு நானா கன்சிடர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் இப்போதைக்கு பண்ணிருக்கேன். ஓகேவா? அக்கா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குங்கக்கா. நீங்க புரியாத மாதிரி இருக்கா? நான் சொல்ற விஷயத்த ஈஸி தான், புரியுதா? ஓகே, இங்க பாருங்க, பிராக்கெட் குள்ள உள்ளத நான் எஃப் ஆஃப் ஒன்னு எடுத்துக்கிறேமா. ரூட் ஆஃப் இந்த பிராக்கெட்ல என்ன இருக்கு இல்லன்னா எனக்கு தெரியாது. ஆனா நானா எக்ஸ்ன்னு போட்டு அதை f2ன்னு நானா எடுத்துக்கிறேன். நானாவே சும்மா பிரிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம கிட்ட கேக்குறது என்னன்னா இத வந்து இரு புற சார்பு, அதாவது 2 காம்போசிஷன் இருக்குன்னு நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்லிட்டாங்க. இது 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு நம்மள சொல்றாங்க. அதுக்காக நானாவே பிரிச்சுக்கிறேன். f1 ஆஃப் எக்ஸ்னும் f2 ஆஃப் எக்ஸ்னும் நானாவே பிரிச்சுக்கிறேன். இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸை இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ரூட் ஆஃப் இதுக்குள்ள உள்ள டேம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த டேமை இப்போதைக்கு நம்ம என்னன்னு வச்சிருக்கோம், f1 ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். அப்படித்தானே வச்சிருக்கோம். அப்போ இந்த ரூட்டுக்குள்ள உள்ள டேமை நான் f1 ஆஃப் எக்ஸ்ன்னு நானா எடுத்துக்கிறேன். இந்த வெளியில இருக்கிற ரூட்டை f2ன்னு நானாவே எடுத்துக்கிறேன். அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல யார் யார் இருக்காங்க? f1 f2 ஆமாங்க. f1 இருக்காங்க, f2 இருக்காங்க. அததான் இப்படி எழுதுறோம். இத மாதிரி நீங்க ரெண்டுமே எழுதி காமிச்சிட்டு இதை எழுதினாலே ஆன்சர். அவ்வளவுதாமா. இல்ல வேற எதுவுமே சொல்ல வேணாம். புரியுதா? ஈஸியா இருக்குக்கா. ஈஸி தான். சும்மா இப்படி பிரிச்சு காமிச்சிட்டு இதை எழுதிட்டீங்கன்னா அவ்வளவுதான் ஆன்சர். அவ்வளவுதான், சிம்பிள் தான். அதை போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க.
அவ்வளவுதாம்மா. சரி, இதுல யாருக்கும் டவுட் இருக்காமா? இல்லக்கா. இல்லைங்கக்கா. சரி, நெக்ஸ்ட் போமா. ஓகே, நெக்ஸ்ட் போதுமா. சரி, நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்பவுமே வேல்யூ கொடுத்துருவாங்க, இதுல வந்து கான்ஸ்டன்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கேன்னு ஒரு மதிப்பு கொடுத்து அதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அவங்களாவே ஒரு ரூல் கொடுத்துட்டாங்க. அவங்களா என்ன சொல்றாங்க, இஃப் காம்போசிட் எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் அப்படின்னா தென் ஃபைண்ட் கே அப்படின்னு கேக்குறாங்க. இதுல அவங்களே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அங்க ஒரு கேர்ள் இருக்காங்களா, அவங்க பேர் என்ன? அப்படி இல்லைங்களா, அவங்க பேர் என்னமா? அவங்க மியூட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, சிரிக்கிறாங்க பாருங்க. யாருக்கா? உங்க கூட ஒரு கேர்ள் இருக்காங்களா, அவங்க பேர் என்ன? தஸ்பிகா. தஷ்பிகா. தஷ்பிகா இது தாரகா தான் வருது. தாரகனா லதா ஐடியில இருக்கிறவங்க, கரெக்டா? உங்க பேர் தஷ்பிகா. சரி, என் பேர் ஹரிஹரன் தெரியுமா? தெரியும்பா. என் பேர் சச்சின்கா. உங்க பேர் தெரியும்பா. சுசிலா ஐடியில இருக்கிறவங்களா இப்ப பேசினது? இல்லக்கா. ஓகேமா. உங்க நேம் என்னமா? சுபாஷினிகா. சரி சரி, மியூட் பண்ணிக்கோங்க. அக்கா நம்ம இந்த கிளாஸ்லயும் பாட்டு பாடுறதெல்லாம் வச்சுக்கலாமாக்கா? வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். நீங்க நல்லா ஆன்சர் பண்ணீங்கன்னா வச்சுக்கலாம். டெஸ்ட்ல எல்லாம் 100 மார்க் எடுத்தீங்கன்னா வச்சுக்கலாம். சரி, ஓகே ஓகே. சரி, இப்ப இந்த சம் சொல்லுங்க, நம்ம போடலாம். அவங்க சொன்னாங்களா எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப்பும் ஈக்குவலா இருக்காதாக்கா அப்படின்னு கேட்டாங்களா. இப்போ இந்த சம்ல அவங்களே கொடுத்துருக்காங்க, ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க அஷ்யூம் பண்ணிட்டு சம போடுங்க அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அப்படிதான் எடுத்தாகணும். சரி, இப்ப இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பாப்போம். f of x equal to 3x minus 2. 3x minus 2. ஓகே, நெக்ஸ்ட். g of x equal to 2x plus k. 2x plus k. f composite g equal to g composite f. ஓகே, f composite. ஓகே, அவங்களாவே இப்படி கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் தான் அப்படின்னு நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. எடுத்துக்கிட்டு நம்மள கே என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சிம்பிள் தான், நமக்கு எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப்பும் போட தெரியும். நம்ம போடலாமா? ஃபர்ஸ்ட் எஃப் காம்போசிட் ஜி எடுத்துக்கலாம். எஃப் காம்போசிட் ஜி அப்படின்னா என்ன பண்ணுவோம், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். இது எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும்க்கா. ஓகே, இருங்க நான் உங்களுக்கு நல்ல கதை எடுத்துக்கிறேன். ஓகே, சரி. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், எஃப் ஆஃப் இந்த ஜி ஆஃப் எக்ஸ் பிளேஸ்ல என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், 2x plus k. வெரி குட். சரி, இப்போ இது எஃப்க்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்துச்சு, அப்ப இது என்னன்னு நினைச்சுக்கணும் நம்ம, வெரி குட், எக்ஸ். வெரி குட். அப்போ எக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம், ஒரிஜினல் இருக்குல்ல அதுல ஒரிஜினல்ல எக்ஸுக்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ 3x பதிலா 2x plus k minus 2 சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்ப இதை சால்வ் பண்ணலாமா? இதை உள்ள சப்ஸ்டிட் பண்ணோம்னா 6x plus 3k minus 2. இதை ஒண்ணுமே பண்ண முடியாது, இது அப்படியே 1ன்னு வச்சுக்கலாம். ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிக்கலாம். இதை எப்படி எழுதலாம், g of f of x. இளம்பிரியன், உங்க கூட குணால் உங்க கிளாஸ் தானே, அந்த தம்பி வரலையா கிளாஸ்க்கு? அக்கா அவன் வேற இடத்துல டியூஷன் போறாக்கா, அவன் காலையில தான் உங்களால வர முடியுமா? அதான் மார்னிங் கிளாஸ் வந்தாங்க, ஈவினிங் மாத்தோன்னு வர முடியல போல. உங்களுக்கே தெரியும்ல, மார்னிங் கிளாஸ்ல ரொம்ப கம்மியா பிள்ளைங்க இருக்காங்க, அதனாலதான் நான் எடுக்கல. நீங்களும் ஈவினிங் கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க, டான் பிள்ளைங்களும் ஈவினிங் கிளாஸ் மாறிக்கிட்டாங்க. அந்த தம்பி இன்னொரு பாப்பா தான், அந்த பாப்பாவுமே இப்ப ஈவினிங் கிளாஸ் மாறிக்கிட்டாங்க. அப்ப ஒருத்தவங்களுக்காக நம்ம மார்னிங் கிளாஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்லிதான் நான் வந்து அவங்களையும் மாறிக்க முடியுமான்னு கேட்டேன். சரி, அவங்களுக்கு உண்மையிலேயே கிளாஸ் வேணும், நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா வரட்டும். இல்ல ப்ராப்ளம் இல்லக்கா, நான் அதுவே படிச்சுக்கிறனாலும் ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அக்கா காலைல ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் கிளாஸ் எடுக்கிறீங்களா அக்கா?
ஒருத்தவங்க மட்டும் வரமாட்டாங்கப்பா. வரது வந்து தான்ல 9 பிள்ளைங்க வருவாங்க. மத்த பிள்ளைங்க ஒரு 3-4 பேர் வருவாங்க. அப்படின்னா மேக்சிமமே 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதுக்கு ஈவினிங் நிறைய பேர் வருவாங்களாக்கா? ஆமா. இப்ப எல்லாரும் எக்ஸாம்னால நிறைய பேர் வரல. ஈவினிங் நான் கேக்குறேக்கா குணால்கிட்ட. சரிங்கப்பா. ஓகேப்பா. சரி. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு நம்ம இப்ப இந்த சம்ல என்னமா சப்ஸ்டிட் பண்ண போறோம்? 3x minus 2. வெரி குட். 3x minus 2. வெரி குட். இப்போ g ஆஃப் இது அப்படியே நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்க போறோம்? x. இது எல்லாமே நம்ம என்னன்னு வச்சுக்குவோம்? xன்னு வச்சுப்போம். அப்ப சொல்லுங்க g ஆஃப் x ஒரிஜினல் என்ன இருக்கு? 2x plus k இருக்கா? அதுல x-க்கு பதிலா இதை சப்ஸ்டிட் பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்ப 2x-க்கு பதிலா 3x minus 2 plus k. அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். அப்போ 6x minus 4 plus k. இது வந்து 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ 1 2 கிடைச்சிருச்சு. இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? ரெண்டும் ஈக்குவல்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்னதான் பண்ணி ஆகணும்? நம்மளும் ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்ப நம்மளாவே எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா எப்படி எழுதணும்? 6x plus 3k minus 2 ஈக்குவல் டு இந்த ஆன்சர் 6x minus 4 plus k அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இதுல என்னென்ன கேன்சல் ஆகும், என்னென்ன ஒரே பக்கம் வரும் எல்லாமே பார்க்கலாமா? இந்த 6xம் இந்த 6xம் கேன்சல் ஆயிடுமா? ஏன்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ஒரே குறியீடுல இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கமுமே கேன்சல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியல அப்படின்னா இப்ப இந்த 6x வந்து ஆப்போசிட் சைடு வந்தா -6xன்னு வரும். அதை இங்க கொண்டு வந்து இதையும் கேன்சல் பண்றதுக்கு நான் டைரக்டா கேன்சல் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? 3k minus 2 minus 4 plus k இருக்கா? நான் இதுல என்ன பண்ண போறேன்னா இந்த 3kவை இங்கே வச்சுக்கிறேன். இந்த பிளஸ் கேவை ஆப்போசிட் சைடு கொண்டு போறேன். அப்போ -kன்னு வந்துடும். ஈக்குவல் டு இந்த -2 நான் இந்த பக்கம் கொண்டு போறேன். அங்க ஆல்ரெடி -4 இருக்கு. இப்போ +2ன்றது ஆப்போசிட் சைட்ல வந்தா -2. இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா? 3kல -k அப்படின்னு என்ன ஆன்சர் வரும்? 2k. வெரி குட். 2k ஈக்குவல் டு இங்க -4 -2 ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா -6. வெரி குட். வெரி குட். இப்போ இந்த 2வையும் இதையும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ். k ஈக்குவல் டு -3. அவ்வளவுதாம்மா. வெரி குட். சரி, இப்போ இந்த சம் பாருங்க. யாருக்கும் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க பாப்போம். திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கூட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி. ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம். ஆனா இதுல நீங்க மிஸ்டேக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன பண்ணிடுவீங்கன்னா இந்த எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரி எதுவுமே நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். உங்களுக்கு நான் சொல்ற படி நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது. இங்க எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு சி காம்போசிட் எஃப்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நம்ம கிட்ட கேயோட வேல்யூ கேக்குறாங்க. ரெண்டும் ஈக்குவல்னு அவங்களாவே கொடுத்துட்டாங்க நமக்கு. நம்ம எதுவுமே அதுல சிரமப்பட வேணாம். இது எழுதுனா தெரியுதாமா இந்த கலரு? தெரியுதுக்கா. தெரியுதுக்கா. சரிம்மா. இப்போ ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்ததுனால நான் ஃபர்ஸ்ட் எஃப் காம்போசிட் ஜி எடுத்துக்கிறேன். அப்போ எஃப் காம்போசிட் ஜி நம்ம எப்படி எழுதுவோம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு பிராக்கெட்ல போட்டுப்போம். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ்க்கு பதிலா ஒரிஜினலா ஜி ஆஃப் எக்ஸ் என்னவோ அதை தூக்கி இங்க எழுதிக்கிறீங்க. இது எஃப்க்கு பக்கத்துல ஃபங்க்ஷனுக்கு பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னா இதுக்குள்ள என்ன இருந்தாலும் அது எக்ஸ் அப்படின்னு அது நினைச்சுக்கும். அப்ப நம்மளும் அதை எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா ஒரிஜினலா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? 3x minus 2. அதுல எக்ஸுக்கு பதிலா இந்த டேர்மை நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப சப்ஸ்டிட் பண்ணோம்னா இங்க 3x அப்ப எக்ஸ் பதிலா சப்ஸ்டிட் பண்ணிட்டு இதை உள்ள கொடுத்து மல்டி பண்ணிட்டு -2 இருக்கு. உள்ள கொடுத்து மல்டி பண்ணா 6x plus 3k minus 2. இது அப்படியே 1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இதே மாதிரி சொல்லுங்க. இந்த சைடு லெஃப்ட் சைடுல இருக்கிற -2 இங்க வந்தா +2வா தானக்கா வரும்? இல்ல, இது வந்து மைனஸ்க்கு பக்கத்துல ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இல்ல. இந்த ஃபார்முலாவிலே இருக்கு பாருங்க. இந்த ஃபார்மேட்லயே 3x minus 2 இருக்குல்ல, அந்த -2 தான் இது. ஓகேக்கா. ஆனா புக்ல ஆன்சர் -1 வருதேக்கா. எதுலமா -1 வருது? புக்ல
ஃபைனல் அக்கா ஆன்சரா? நீங்க -2 போட்டுருக்கீங்கக்கா, இங்க வந்து +2 போட்டுருக்கீங்கக்கா. ஓ இங்க +2 3k இருக்கா minus. கொஸ்டின்ல? ஆமாக்கா. நீங்க சொல்லும்போது மைனஸ்னு சொல்லிட்டீங்க, நானும் மைனஸே போட்டேனே. சரி பரவாயில்ல, இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க, அப்புறமா கூட நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கலாம். கான்செப்ட் இதுதான் சரியா, கான்செப்ட் இதுதான். சரி இப்போதைக்கு இங்க -2 தான் நம்ம வச்சு போட்டுக்கோம், நான் அதே வச்சுக்கிறேன். சரி முடிஞ்சிருச்சு. இந்த equation இப்ப உள்ள கொடுத்து மல்டி பண்ண உடனே கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஜி காம்போசிட் எஃப் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜி ஆஃப் இங்க என்ன இருந்தாலும் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலா எஃப் ஆஃப் எக்ஸ் டேம் என்னவோ அதை தூக்கி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜிக்கு பக்கத்துலயே இது வந்துருச்சு, அப்ப இது என்னன்னு தான் அது நினைச்சுக்கோ, அதோட குழந்தைன்னு நினைச்சுக்கோ, அதாவது எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கும். அப்ப ஜி ஆஃப் எக்ஸ்னு அதுவே நினைச்சுக்கும். அப்ப ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு, 2x + k, அதுல எக்ஸுக்கு பதிலா இந்த டேம் சப்ஸ்டிட் பண்றோம். இப்ப இந்த 2 உள்ள கூட்டு மல்டி பண்ணோம்னா 3x - 2, இது கூட மல்டி பண்ணா 6x - 4, இந்த பிளஸ் கே அப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த 2 வச்சுக்கிறோம். இந்த 1 × 2 சமம் ஈக்குவல் தான் நம்ம எடுத்தாகணும், ஏன்னா அதுதான் நம்ம கொஸ்டின்ல இருக்கு. அதை எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் ஈக்குவல் வைக்கும் போது இங்கே 6x இங்கே 6x இருக்கு, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் வந்து 3k + 2 -4 + k இருந்தது. கேவெல்லாம் ஒரு பக்கமும் கான்ஸ்டன்ட் டேம்லாம் ஒரு பக்கமும் கொண்டு போயிட்டேன். இதை சால்வ் பண்ணோம்னா 2k - 6 கிடைச்சது. இந்த 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா k ஓட வேல்யூ -3. அவ்வளவுதான்மா. டவுட் இருக்கா, புரிஞ்சுதா? புரியுதுக்கா. சரி புரியுதுக்கா. இல்லைங்கக்கா இல்லைங்கக்கா. புரியுதுக்கா. ஓகே. முழுக்கும் டைரியில இருக்கிறது யாரு? புரியுதுக்கா. ஓகேப்பா. சரி எல்லாரும் பேசுங்க. சரி நெக்ஸ்ட் போவோம். இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 1.22 இதுல என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் கே. கே வேல்யூ கேக்குறாங்க. அவங்களே ஒரு இது கொடுத்துட்டாங்க, எஃப் காம்போசிட் எஃப் ஆஃப் கே ஓட வேல்யூ 5 அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எஃப் ஆஃப் கே ஓட வேல்யூ நம்ம கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதுல வந்து நமக்கு கே ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சிம்பிள் தான். சரியா, இப்ப இதை போடலாம். சரி வாங்க நம்ம போட்டு பார்க்கலாம். சரி அங்க என்னமா கொடுத்துருக்காங்க, F composite F of k கா. எஃப் காம்போசிட் எஃப் ஆஃப் கே equal ஈக்குவல் to டு 5 கா. 5. இருங்க ஒரு நிமிஷம், கலர் மட்டும் வேற எடுத்துக்கிறேன், நல்லாவே இல்லை இந்த கலரு. ஈக்குவல் டு 5 ஆமா? ஆமாங்கா. F of ஓகே. k equal to ம் 2k - 1 கா. 2k - 1. உங்க நேம் கோகிலவாமா? நந்தினிக்கா. நந்தினி. நந்தினி டெய்லியும் கேளுங்கக்கா. சரி ஓகே. ஓகே இவ்வளவுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கே ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்களேன், எஃப் காம்போசிட் எஃப் ஆஃப் கே ஓட வேல்யூ தான் ஃபைன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுல ஃபர்ஸ்ட் இந்த எஃப் ஆஃப் கேக்கு பதிலா இந்த எஃப் ஆஃப் கேவை சப்ஸ்டிட் பண்ணிப்போமா, சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணி பார்ப்போமா? சரி அதுக்கு முன்னாடி ஓகே, அதுக்கு முன்னாடி எஃப் ஆஃப் எஃப் காம்போசிட் எஃப் ஆஃப் கேவை எப்படிமா எழுதலாம்? நார்மலா எப்படி எழுதுவோம், எஃப் ஆஃப் இங்க எஃப் ஆஃப் கே இருக்கு, எஃப் ஆஃப் கேனே எழுதிக்கலாமா? எஃப் இங்க எஃப் இருக்கிற இடத்துல ஃபங்க்ஷன் டேம் இருக்கு, அதாவது எஃப் காம்போசிட் எஃப்னு தானே எப்பவுமே இருக்கும். ஆனா இங்க என்ன இருக்கு, எஃப்க்கு பதிலா எஃப் ஆஃப் கேன்னு இருக்கு. அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்? உங்களுக்கு புரியலையா நான் என்ன கேக்குறேன்னு? கேக்கா புரியுதுக்கா. எஃப் ஆஃப் கே அவ்வளவுதான். ஈக்குவல் டு 5. இப்ப இதை சப்ஸ்டிட் பண்ணுவோமா, எஃப் அப்படியே இருக்கட்டுமா, இந்த எஃப் ஆஃப் கேக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? 2k - 1. 2k - 1 ஈக்குவல் டு 5. இப்போ இது என்ன ஆக்சுவலா, இது எப்படி இருக்க வேண்டியது, யார் இடத்துல யார் இருக்கா, எக்ஸ் இருக்கிற இடத்துல யார் வந்துட்டாங்க, K.
கே எக்ஸ் இருக்கிற இடத்துல 2k மைனஸ் 1 இருக்காங்க. அதாவது ஆக்சுவலா இந்த சம பொறுத்த வரைக்கும் கே இருக்கிற இடத்துல 2k மைனஸ் 1 இருக்காங்க. அப்போ இது நம்ம எப்படி போடணும்? இது அப்படியே கே அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு கே இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்ப சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்க 2 இருக்கு. 2 இந்த கேக்கு பதிலா இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். 2k மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இங்க மைனஸ் 1 இருக்கா, மைனஸ் 1 ஈக்குவல் டு இங்க 5 இருக்கு, 5 போட்டுக்கலாம். புரியுதா? இது ஆக்சுவலா இங்க கே தானே இருக்கணும். எஃப் ஆஃப் கேன்னு இருந்தா தானே கரெக்ட். ஆனா கேக்கு பதிலா இங்க ஏதோ ஒரு டேமா வந்துருச்சு, 2k மைனஸ் 1 வந்துருச்சு. அப்ப இதை சால்வ் பண்ணுங்க. உள்ள கொடுத்து சால்வ் பண்ணா 4k மைனஸ் 2 இந்த மைனஸ் 1 ஈக்குவல் டு 5. இதே சால்வ் பண்ணுவோம். 4k மைனஸ் 3 ஈக்குவல் டு 5. நமக்கு 4k ஈக்குவல் டு 5. இது ஆப்போசிட் சைட் போனா பிளஸ் 3 போகும். அப்ப 4k ஈக்குவல் டு 8. இது கேன்சல் பண்ணீங்கன்னா கேயோட வேல்யூ என்னமா வருது? 2. புக் ஆன்சர் பாருங்க, இதான் வருதான்னு. கரெக்ட் தான்க்கா. ஓகேம்மா, அப்ப இதான் கான்செப்ட். உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? இங்க எப்பவுமே நமக்கு எஃப் டாட் ஆஃப் எஃப்னு தானே இருக்கும். எஃப்ஓ ஜியோ ஏதோ இருக்கும். ஆனா அந்த பிளேஸ்ல எக்ஸ்ட்ராவா ஒரு கேன்னு பக்கத்துல இருக்கு, அவ்வளவுதான். அப்ப அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப நம்ம இதை எப்படி எழுதுவோம்? எஃப் ஆஃப் கேன்னு தான் எழுதிப்போம். ஓகே ஈக்குவல் டு 5. இந்த எஃப் ஆஃப் கேக்கு பதிலா ஒரிஜினல் வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப எஃப்க்கு பக்கத்துல ஃபங்க்ஷன் இல்லாம ஒரு டேம் வந்துருச்சு. அந்த ஒரிஜினல் குழந்தைக்கு பதிலா டூப்ளிகேட்டா இந்த குழந்தைய வச்சிருக்காங்க 2k மைனஸ் 1. அப்போ அந்த ஒரிஜினல் குழந்தை மாதிரியே தான் இதை வளர்க்கணும். அப்ப அந்த ஒரிஜினல் குழந்தை அந்த கே இடத்துல இதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப 2k மைனஸ் 1 அங்க இருக்க மைனஸ் 1 அப்படியே போட்டுக்கிறோம். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் 5 இருக்காதையும் அப்படியே போட்டுக்கலாம். இது அப்படியே உள்ள கொடுத்து சால்வ் பண்றோம். சால்வ் பண்ணிக்கிட்டே வந்தா கேவோட வேல்யூ 2. அவ்வளவுதாம்மா. யாருக்கும் டவுட் இருக்கா பாருங்க. அக்கா சொல்லுங்க. இப்ப எஃப் ஆஃப் எஃப்பும் எஃப் காம்போசிட் எஃப்பும் ஒண்ணுதானக்கா? எஃப் ஆஃப் சொல்றது எனக்கு புரியலக்கா. எனக்கும் புரியலமா. எஃப் ஆஃப் எஃப்பும் எஃப் காம்போசிட் எஃப்னு சொல்றீங்களே, ஆமா, ரெண்டும் ஒண்ணுதானக்கா? ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா அதை நம்ம எப்படி எழுதுவோம்? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிப்போம். ஃபங்க்ஷன் போட்டு எழுதிப்போம். அதான ஃபார்முலா நமக்கு. நீங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்றீங்களா? அதனால கேட்டேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்றேன்னா ஓ ஓகே. இங்க பாருங்க, இது ஆக்சுவலா நீங்க கேக்குறது என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. நான் எதை எப்படி படிக்கிறேன்னா எஃப் காம்போசிட் ஜி அப்படின்னா இதை இப்படிதான் சொல்லுவேன். இதை எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். இங்க காம்போசிட்னா இந்த குட்டியார் வட்டம் இருக்குல்ல, இதுதான் காம்போசிட். இது ஆனா இங்க இல்ல பிராக்கெட் வந்துருச்சுல, அதனால ஆஃப் அப்படின்னா இதை நம்ம படிக்கணும். ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா படிக்கும் போது இந்த ஆஃப்னு படிக்கணும். காம்போசிட்னா காம்போசிட் எஃப் காம்போசிட் ஜின்னு சொல்லிக்கலாம். இத படிக்கும் போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படி படிக்கணும். ஓகேக்கா. எப்பவுமே பிராக்கெட் போட்டா அங்க ஆஃப்னு அர்த்தம். ஓகேக்கா. சரி, உங்களுக்கு போர்டு மாஸ் ரூல் தெரியுமா? BODMAS சொல்லுவாங்க, போர்டு மாஸ் ரூல்னு. அதுல B ஃபார் பிராக்கெட், O ஃபார் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஆஃப்னா இந்த மாதிரியும் வரும். அதே மாதிரி ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுக்குகள்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இந்த O யூஸ் ஆகும். அதை வச்சுதான் இதை நம்ம படிக்கிறது. வகுத்தல், மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சும்மா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றேன். தெரியும்க்கா. சரிம்மா, ஓகேம்மா. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகுமா? போலாம்க்கா. யாருக்காவது போர் அடிக்குதா? இல்லக்கா. இல்லையா? சரி, இப்ப அப்படியே எக்ஸசைஸ்க்கு வாங்கம்மா. உங்களால என்னப்பா இளம்பிரியன் என்ன சொன்னீங்க? போர் அடிக்குதா? இல்லக்கா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிங்களா? இந்த வார்த்தையில கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஆமாக்கா. ஆமாக்கா. ஐயோ, நீங்களுமா? சரி, ஓகே. அக்கா சொல்லுங்கம்மா. வெனஸ்டே மிட்டம்க்கா. மிட்டமா? நிறைய பிள்ளைங்களுக்கு இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்குமா, அதனாலதான் நிறைய பிள்ளைங்க வரல. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா எக்ஸாம் நடக்குதுக்கா.
உங்களுக்கு எக்ஸாம் நடக்குதுன்னா உங்களுக்கு வேணும் அக்கா உங்க கிளாஸ் நாங்க மிஸ் பண்ணக்கூடாது, மேக்ஸ் கிளாஸ் வேணும் 1 hour தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. இல்லக்கா நாங்க எக்ஸாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னா எக்ஸாம் அட்டென்ட் பண்ணிட்டு வாங்க. இது உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸா நான் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனாலும் இல்லக்கா டெய்லியும் 1 hour தானே மேக்ஸ் படிச்சுக்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்துருங்க. எப்படினாலும் வரத்துக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இல்ல அப்படின்னா மட்டும் நீங்க எக்ஸாம் ரொம்ப டஃப்க்கா, நாளைக்கு இந்த எக்ஸாம் நான் படிச்சாதான் எழுத முடியும் அப்படிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் உட்காந்து படிங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. சப்போஸ் மிஸ் பண்ண மாட்டீங்க, எப்படினாலும் கிளாஸ் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணி கொடுத்துட்றேன் லிங்க். இணைய குரு அந்த அந்த சேனல்ல எல்லா கிளாஸுமே இருக்கு, நீங்க எடுத்து பாத்துக்கலாம். பவியக்கா வாட்ஸ்அப்ல போட்டுருவீங்களா? வாட்ஸ்அப்ல லிங்க் வேணும்னா சொல்லுங்க, போட்டு விடுறேன். இல்லைன்னா நீங்க அதுலயே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துரும். ஓகேங்கக்கா. சரிப்பா. பெல் பட்டன் ஆன் பண்ணாதானேக்கா வரும்? ஆமா ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஷேர் ஐகானை பண்ணுங்க. ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ஷேர் பண்றேன். சரி, இப்போ பயிற்சிக்கு வாங்கப்பா. இதுல உங்களால அந்த 1.5ல எந்த சம்மெல்லாம் உங்களால போட முடியும் அப்படின்றத மட்டும் சொல்லுங்க பாப்போம். தமிழ் மீடியம் பண்ணிக்கோங்க. நான் சொல்லி கொடுத்த மாடல்ல கேக்குறேன், சரியா? நீங்க எல்லாமே போடுவீங்க. ஆனா நான் சொல்லி கொடுத்தத வச்சு உங்களால எது போட முடியுமோ அதை மட்டும் சொல்லுங்க எனக்கு. ஃபர்ஸ்ட் சம் போடலாம். அக்கா செகண்ட் போடலாமா? ஓகே. தேர்டும் போடலாம். தேர்டும் போடலாம். ஃபோர்த் வேண்டாம், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, போட்டுறீங்களா? ஏவ சப்ஸ்டிட்யூட் பண்ணா மட்டும் போதும்லக்கா? போதும். ஆனா நான் ஒரு டைம் சொல்லி கொடுத்துக்குவா, ஏன்னா இந்த மாடல் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுங்கக்கா. சரி, இங்க ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இதுக்கு இது என்னன்னு தெரியுதா? ஈக்குவல் டு எக்ஸ்னா என்ன அர்த்தம்? எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிச்சாலும் எக்ஸ் தான் ஆன்சரா வரும். ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் எக்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே ஈக்குவல் டு எக்ஸ் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். தேர்ட் சம். ஃபோர்த் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்க நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் போட்டா போதும். சரிக்கா. வேற எதுவும் போட முடியுமா? எஃப் காம்போசிட் ஜி, ஜி காம்போசிட் எஃப், இது போடுவீங்களா? இதெல்லாம் டென்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் வேண்டாம். இப்போதைக்கு வேணாம், நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். இதுவும் வேணாம், இது வேண்டாம். 3 டேர்ம்ஸ் இருக்குல்ல, 3 டேர்ம்ஸ் இருக்கிறது 2 மார்க்ல கேட்பாங்கம்மா. அதனால வெயிட் பண்ணுங்க. நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இதை நீங்க போடலாம். வேணா ஃபர்ஸ்ட் கூட போடலாம், எஃப் காம்போசிட் ஜி. இத்தனை எல்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு முதல்ல டைமே இருக்காது நாளைக்கெல்லாம். ஆமாங்கா. அதனால கொஞ்சம் கொஞ்சமாவே போடுங்க. ஆமா, நாளைக்கு லீவா உங்களுக்குலாம்? எனக்கு உண்டுக்கா ஸ்கூலு. நாளைக்கு ஸ்கூல் இருக்குக்கா. கிளாஸ் இருக்குக்கா. சரி சரி, கிளாஸுக்கா சும்மா சொன்னேன்க்கா, நாளைக்கு லீவுக்கா. லீவா? சரி, அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, லீவ் இருக்கிறவங்க நான் சொன்ன எல்லா சமயமே போட்டுருங்க. 1 2 3 இந்த 6ல சம் போட்டுருங்க. லீவ் இல்லைன்னு இருப்பீங்களே, அவங்க என்ன பண்றீங்கன்னா, இதுல கொஞ்சம் பார்க்க வந்து வித்தியாசமா கஷ்டமா இருக்குல்ல, இந்த தேர்ட் சம், இந்த செகண்ட் சம், வித்தியாசமா கஷ்டமா இருக்கிற சம்ம மட்டும் போட்டு அனுப்புங்க. ஓகேக்கா. சரியா? ஓகே, இது எல்லாம் கூட போட வேண்டாம் எனக்கு. தேர்ட் சம் கம்பல்சரி போடுங்க. ஃபர்ஸ்ட்ல தேர்டு செகண்ட் இது மட்டுமாவது போட்டு அனுப்புங்க. யாருன்னா லீவ் இல்லக்கா எக்ஸாம் நடக்குது அப்படின்றவங்க. ஓகேக்கா. ஓகேவா? எக்ஸாம் நடக்கிறவங்க கூட எக்ஸாம் நாளைக்கு இருந்தா படிங்க, போட வேணாம். மத்தவங்க போட்டு அனுப்பிடுங்க. அக்கா நாங்க அப்ப எக்ஸாமுக்கு படிக்கிறோமா? படிங்க. இப்ப எக்ஸாம் நடக்குதா உங்களுக்கு? ஆரம்பிக்க போகுதுக்கா. போகுது. எங்களுக்கு 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடும்க்கா. 28 நாள் இருக்கு, படிச்சுக்கிட்டே இருங்க. அக்கா எனக்கு 23 மார்க்ஸ்க்கா. அப்பா எனக்கு நாளைக்கு 2 எக்ஸாம்க்கா. அதான்ப்பா, இப்ப வந்து படிச்சுட்டே இருங்க. மேக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மட்டும் எக்ஸாம் தமிழ் மேக்ஸ்க்கா. மேக்ஸ் வெரி குட். மேக்ஸ்ல 100 மார்க் எடுங்க. யாரெல்லாம் 100 எடுக்கிறீங்கன்னு பாப்போம். வெரி குட் வெரி குட். எனக்கு மேக்ஸ்ல 100 மார்க் யாரெல்லாம் எடுக்கிறீங்கன்னு பாக்கலாம்.
யாரெல்லாம் எடுப்பீங்க சொல்லுங்க பாப்போம். நான் எடுத்து கொடுக்குறேன்க்கா. ஓகே, உங்க நேம் சொல்லுங்க. நேம் சொல்லுங்க. சுபாஷினி 100 மார்க்குக்கா. சுபாஷினி 100. அப்புறம் யாரு? பத்மஸ்ரீ 100 க்கா. பத்மஸ்ரீ 100. நிரஞ்சனா 100 க்கா. நிரஞ்சனா 100. பிரேமா 100 க்கா. பிரேமா 100. பிரேமா இளம்பிரியன் 100 க்கா. ஹேமலதா இளம்பிரியன் 100. வாய்ஸ்ல தான் சொல்லணும், ஹேண்ட் ரைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. பேர் சொல்லுங்க. ராஜஸ்ரீ 100 க்கா. யாருமா? மகேஷா? ராஜஸ்ரீ. ராஜஸ்ரீ. ஹர்ஷ்னி 100. ரோஷினி 100 க்கா. ரோஷினி 100. தாரகா 100. அக்கா எனக்கு புரியலக்கா என்னக்கா? நீங்க எத்தனை மார்க் எடுப்பீங்க? 200க்கா. 200. எத்தனைக்கு? 200க்கா. 200க்கு உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஒன் டே சும்மா எக்ஸாம். சொன்னேன்க்கா. நான் சொல்றேன் 100க்குக்கா. 100க்கு நீங்க எத்தனை எடுப்பீங்க? 200 நான் 100க்கு நான் 120 எடுப்பேன். என் மூளைக்கு என் மூளைக்கு நான் எங்கேயோ போறேன். எங்கே போறீங்க பாக்குறேன். இந்த வாய் அடியாரேன்க்கா. என்ன சொல்றீங்கன்னு பாக்கலாம். அக்கா நான் 100க்கு 200 எடுப்பேன்க்கா. பேசுங்க. என்னப்பா சொன்னீங்க? என்னமா சொன்னீங்க? 100க்கு 200க்கா. வந்து 50 மார்க் 50 மார்க்குக்கு தானா? ஐயோ, அப்ப 2 மல்டிபிள் படி சொல்லுங்க, எனக்கு போதும். சொல்லுங்கப்பா. சரி, ஓகே. அக்கா எங்களுக்கு 50 மார்க் இருக்கா. 50 மார்க்கா? நீங்க 50க்கு எடுத்துட்டு எனக்கு 2ஆல மல்டிபிள் பண்ணி 100க்கு சொல்லுங்க. 1 மார்க் குறைஞ்சாலும் என்ன ஆயிடும், 2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 98 தான் வரும். அதனால 1 மார்க் கூட மிஸ் பண்ணாம 50 அவுட் ஆஃப் 50 எடுங்க. அப்பதான் உங்களுக்கு 100 அவுட் ஆஃப் 100 கிடைக்கும். எல்லாருமே 100 அவுட் ஆஃப் 100 எடுங்க. எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீட்டுக்கு கிஃப்ட் அனுப்பி வைக்கிறேன். என்ன கிஃப்ட்க்கா? அதை இப்ப கேட்க கூடாது. சிம்பிளா என்னால என்ன முடியுமோ நான் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன். உங்க எக்ஸாம்க்கு தேவையான கிஃப்ட் தான் இருக்கும். ஓகேவா? எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் அனுப்புறேன். பாக்கலாமா? பார்க்கலாம்க்கா. சரிம்மா, ஓகே. ஓகே, நாளைக்கு ஃபவுண்டேஷன் மேக்ஸ்ல இனியோட ஃபவுண்டேஷன் மேக்ஸ் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு டெஸ்ட் மட்டும் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். 7:30க்கு கொஸ்டின் அனுப்புறேன். எல்லாருமே டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. மத்தவங்க எல்லாருமே 8 மணிக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனிமே டெய்லி 8 to 9 கிளாஸ் கம்பல்சரி நடக்கும். ஓகேவா? ஃபவுண்டேஷன் கிளாஸ் நடக்காது இனிமே. நாளைக்கு மட்டும் டெஸ்ட் இருக்கு, அதை மட்டும் ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணிருங்க. முடிஞ்சிருச்சு ஃபவுண்டேஷன் மேக்ஸ். அக்கா சொல்லுங்கம்மா. மார்னிங் கிளாஸ் வைக்க சான்ஸ் இருக்கா? மார்னிங் கிளாஸ் ஆல்ரெடி எடுத்துட்டு தான்மா இருந்தேன். பிள்ளைங்க வந்து ரொம்ப கம்மியா வரதுனால மார்னிங் கிளாஸ் எடுக்கல. உங்களுக்கு ஈவினிங் வர்றது கஷ்டமா இருக்கா? கொஞ்சம் கஷ்டமா இருக்குக்கா. கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் நம்ம நல்ல மார்க் எடுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு பிள்ளைங்க 2 பிள்ளைங்களுக்காக எடுக்கிறது ரொம்ப ரிஸ்கா இருக்கு. அதனாலதான் எனக்கு மார்னிங்கே ஒரு முடியாதாக்கா? என்னம்மா? வேற பேட்ச் இருந்தா அதோட ஆட் பண்ண முடியாதா என்ன? வேற பேட்ச் தாமா மார்னிங் பேட்ச் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஈவினிங்க்கு மாறிக்கிட்டாங்க. ஓகேக்கா. கம்மியா இருக்காங்கன்றதுனால. ஆனா இனிமே வரப்போற ஃபியூச்சர்ல இன்னொரு பேட்ச் கூட ஸ்டார்ட் ஆகலாம். சப்போஸ் மார்னிங்ல இருந்ததுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். அது வரைக்கும் ஆனா நீங்க ஈவினிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருங்க. ஓகேக்கா. ஓகே. ஓகே, தேங்க் யூ. பாய். பாய். குட் நைட். சொல்லுங்க இளம்பிரியன். Thank you, பாய். தேங்க் யூ. இது வரைக்கும் என்ன பக்கம் ஃபவுண்டேஷன்ல ஃபவுண்டேஷன்ல நாளைக்கு ஃபவுண்டேஷன் கிளாஸ் நடத்துனீங்கல்லக்கா, ஆமாப்பா. அதுல இருந்து கொஸ்டின் கேப்பீங்களாக்கா? ஆமாப்பா, நீங்க ஃபர்ஸ்ட் நாள் ஒரு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணீங்களா, அதே கொஸ்டின் தான் திருப்பி எழுத போறீங்க. ஓகே. செகண்ட் லெசன் தனியா சொல்லி தரீங்களா?
செகண்ட் லெசன்ல இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் இருக்கு. அது வேணா நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் வீக்ல நான் உங்களுக்கு கண்டிப்பா செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதையும் நீங்க பார்த்துக்கலாம். வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம். எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு நான் அந்த வீடியோஸ் அனுப்புறேன். உங்களுக்கு எந்தெந்த சம் டவுட்ஸ்னு சொல்லுங்க. அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிக்கா, தேங்க்யூக்கா. ஓகேம்மா. தேங்க்யூ. பை பை. தேங்க்யூ. பாய்க்கா. பாய் கவியக்கா. பை பை. தேங்க்யூ. கவியக்கா தேங்க்யூக்கா. நன்றி. தேங்க்யூ.